பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவரோட துணையோட எந்த காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்ம ஒருத்தரா ரட்சிப்புக்குள்ள இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஒரு 10 வருஷம், 5 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம், 40 வருஷமா ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கின்றவர்களாக இருக்கலாம். இல்ல இப்பதான் பிரதர் ஆண்டவரை நான் அறிஞ்சுக்கிட்டேன், ஆனா நான் ஒண்டி மட்டும்தான், நான் நான் ஒருத்தன் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால என் வீட்டுல சத்தியத்தை ஏத்துக்காதவங்க, இல்லைன்னா சத்தியத்தின்படி நடக்காம கீழ்ப்படியாமையில இருக்கிற என் சொந்த பந்தம், இல்லைன்னா என்னுடைய வீட்டுல இருக்கிற என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொந்த பந்தங்கள், இல்லைன்னா நான் இந்த உலகத்தின் பிரயாணத்துக்குள்ள நான் இந்த வாழ்க்கையை நம்ம கடந்து போகும் பொழுது நம்ம புறஜாதிகள் மத்தியில தான் இந்த வாழ்க்கையை கடக்கணுமா இருக்கும். அவங்க மத்தியில தான் நம்ம வாசம் செய்து கொண்டிருக்கோம். ஆனா இது எல்லாமே நம்மளுக்கு அதிக போராட்டமாக இருக்கிறதுனால நிறைய நேரத்துல நம்ம சோர்ந்து போவோம். சோர்ந்து போயிட்டு நிச்சயமா நான் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு நான் சாட்சியா இருக்க முடியுங்களா அப்படின்ற சில கேள்விகளும் குழப்பங்களும் நம்மளுடைய இருதயத்துல நம்ம விசுவாசத்துக்குள்ள உறுதி இல்லாமல் போகின்றது போல சில சூழ்நிலைகளுக்குள்ள நாம் தள்ளப்பட்டவர்களாகவும், இல்லைன்னா அந்த சூழ்நிலைகளை கடந்து நம்ம போகும் பொழுது நம்மையே அறியாம இப்படிப்பட்ட சில கேள்விகள் நம்மளுடைய இருதயத்தில் உதிக்கும் இல்லைங்களா? இல்ல நிச்சயமா நான் ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்க முடியுமா? இல்ல நானும் ஒரு சர்வசாதாரணமான மனுஷன் தானே, ஆனா இவ்வளவு போராட்டம் ஒருத்தருக்கே எப்படி? இல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் நான் எப்படி கடப்பேன் அப்படின்றது போலலாம் நம்ம நினைப்போம். ஆனா ஒரே ஒரு விஷயத்த கிளியராவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற ஏசப்பா தன்னுடைய பரிசுத்த ஆவிய நம்ம மேல ஊற்றிருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவராக அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம மேல இறங்கி வந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம ஒரு பொழுதும் மறக்க கூடாது. அதனாலதான் அப்போஸ்தலர்களுக்கு கூட ஆண்டவர் ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி அப்படின்னா எருசலேம்ல இருந்து அவங்க வேற எல்லா பக்கமும் போய் ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கணும் அப்படின்னும் போது அந்த சாட்சி கொடுக்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு ஒரு பலத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பலன்தான் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற கர்த்தருடைய ஆவி. அதனாலதான் ஏசப்பா அவங்களுக்கு சொன்னது, என்னுடைய பரிசுத்த ஆவி பிதா உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்ததும் நீங்கள் என்னால் கேட்டதுமா இருக்கின்ற அந்த வாக்கு தத்தத்துக்காக நீங்க காத்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கும் பொழுது நீங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்க. எங்க வரைக்கும் சாட்சியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலகத்தின் கடைசி வரைக்கும் நீங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்க எல்லா சூழ்நிலையிலையும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எல்லா சூழ்நிலையும் அப்படின்னா நம்மளுக்குள்ள சில சூழ்நிலைகளுக்குள்ள விசுவாசத்தை இழக்கின்றவர்களை போல நம்ம காணப்படலாம். இல்ல ஐயோ இந்த பாவத்துல விழுந்துருவனோ அப்படின்ற சில பயங்கள் நம்மளுக்குள்ள உருவாகலாம். இல்ல இதெல்லாம் என்னால கடக்க முடியாது அப்படின்றது போல. ஆனா இது எல்லாத்துக்குமே ஆண்டவர் தான் நம்மளுக்கு அநேக திறமைகளை கொடுப்பார், அநேக திறன்களை நமக்கு கொடுப்பார். அதுக்கடுத்து அது மட்டுமே கிடையாது, நம்ம இந்த பிறப்புல இருந்த நம்ம அந்த அளவுக்கு நிறைய ஜனங்களோட மிங்கல் ஆகி பேசுறதோ, இல்லைன்னா நம்ம பிறந்ததுல இருந்த ஒரு கூச்ச சுபாவத்திலேயே இருந்தவர்களை போல இருந்ததுனால 4 ஜனங்களோட போய் பழகி ஆண்டவரை குறிச்சு சொல்ற அந்த ஒரு திறன் எல்லாம் எனக்கு கிடையாது பிரதர் அப்படின்றது போல நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இல்ல பிரதர், எனக்கு சின்ன வயசுல இருந்தே பய சுபாவம் அப்படின்றது எனக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம் பிரதர். அதனால நான் பிறப்புல இருந்தே அப்படித்தான் இருக்கிறேன். எனக்கு வெளியே ஆட்கள் யாருன்னா அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட பேசணும் அப்படின்னாலே எனக்குள்ள ஒரு பயமும் நடக்கமும் உண்டாகும். வாயெல்லாம் அப்படியே திக்கி திக்கி பேசுறது போல ஆயிரும். நான் எப்பவும் கூட ஒண்டியாவே இருக்கிறது போல இருந்தே பழகிட்டேன். அதனால எனக்கு வெளி உலகமே கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்றது போலலாம் சில பேர் நம்ம பழைய வாழ்க்கைகள் ஆண்டவரை அறியாத நாட்களை வரைக்கும் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். நம்மளுக்கு பெருசா எந்த விதமான திறமைகளும் நமக்கு கிடையாம இருந்துச்சு. நம்மளுக்கு திறன் இருக்கல, உண்மைதான். நம்மளுக்கு சுபாவத்தின்படியாகவே நம்மளுக்குள்ள அநேக காரியங்கள் இந்த உலகத்தின் மனுஷர்களுக்குள்ள இருக்கிறது போலியான அநேக சுபாவங்கள் நம்மளுக்குள்ள இருந்துச்சு. எல்லாமே உண்மைதாங்க. ஆனா இது எல்லா சுபாவத்தையும் முற்றிலுமா மாற்றி அவருடைய பலத்தினால் நமக்கு அநேக திறமைகளையும்
ஞானத்தையும், அறிவையும், புத்தியும், தைரியத்தையும், சந்தோஷத்தையும் எல்லா நேரத்திலையும் அவரை மறுதளிக்காம நம்ம வந்துட்டு சாட்சி கொடுக்கும்படியாகவும், நம்மை தேற்றுகின்றதுக்காக தேற்றுறவாளனாக, பரிசுத்த ஆவியானவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து இறங்கி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம ஒரு பொழுதும் மறந்துடக்கூடாது. இதற்கு முதல் வசனத்தை வாசிக்கலாம். இன்னைக்கு படிப்படிக்கு முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஆமென். நீங்க ஒரு வாக்குத்தத்தத்துக்காக காத்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்களுக்கு ஏசப்பா கட்டளையிடுறாரு. அந்த வாக்குத்தத்தம் தான் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி. பரிசுத்த ஆவி உங்கள் மேல வந்ததுக்கு அடுத்துதான் நீங்க எனக்கு என்னுடைய விஷயத்துல ஏதோ எனக்கு நீங்க சாட்சியா இருப்பீங்க. எருசலேம்ல, யூதாயோல, சமரியால, ஏதோ உலகத்தின் கடைசி வரைக்கும் நீங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்க. ஆனா அதுக்கு முன்ன நீங்க வந்துட்டு பரிசுத்த ஆவிக்காக நீங்க காத்து கொண்டிருங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னாரு இல்லைங்களா? அப்படின்னா நாம் தனியா சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். என்ன பிரதர், நான் ஒண்டியா போராடிட்டு இருக்கேன், இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட கீழ்ப்படியாமையில என் பையன் இருக்கான்னு தெரியுங்களா, என்னுடைய மனைவி எந்த அளவுக்கு கீழ்ப்படியாமையில இருக்காங்க தெரியும், எனக்கு வாழ்க்கையே வெறுத்துடுச்சு, இதெல்லாத்தையும் எப்படி என்னால சகிக்க முடியும், என்னால பொறுக்க முடியல அப்படின்றது போல சொல்லுவோம். இது இப்படி எல்லா விஷயங்களையும் பொறுக்கிறதுக்கோ நீடிய பொறுமையும் இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு மனப்பாடத்தை பண்ணி கத்துக்கிற ஒரு விஷயத்து போல அல்ல. நம்ம வந்துட்டு விசுவாசிச்சா பரிசுத்த ஆவியானவரு அந்த சுபாவத்தை, அவருடைய சாயலின் சுபாவத்தையே நம்மளுக்குள்ள அச்சடிச்சு அப்படியே கொடுத்துருவாரு. அவருடைய சாயலாகவே நம்ம மாறிடுவோம். அதனாலதான் அவர் நம்மளுக்குள்ள வந்திருக்கிறார். முதலாவதாக நாம அதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னது போலவே நம்மளுக்குள்ள அவர் இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது இப்படிப்பட்ட அநேக சுபாவங்களை நம்மளுக்குள்ள கொடுப்பாரு. நம்ம பிறப்புல இருந்து நம்மளுக்கு இருந்த சில மாம்சத்தின் துஸ்வபாவங்கள் இருக்கிறது, பயம் என்கின்றதாகட்டும், அவிசுவாசம் என்கின்றதாக இருக்கட்டும், இல்ல பிரச்சனை என்று சொல்லி வரும் பொழுது நான் என்னுடைய வாய் வார்த்தைகள் வேற விதமாக பேசுகின்ற வாய் வார்த்தைகளாக இருந்தது. அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் முற்றிலுமா ஏசப்பா மாத்திட்டு அவருடைய சாயலாகவே நம்மளை மாற்றுகிறதுக்காகத்தான் அவர் உள்ள வந்திருக்கிறாரு. அவரோட பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்திருக்கிறாரு. யாருக்குள்ளெல்லாம் ஏசப்பா வந்து வாசம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் அவருடைய பரிசுத்த நாமத்துல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்துல ஞானஸ்தானத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் ஏசப்பாவுடைய நாமத்துல கழுவப்படுகின்றதுனால அவருடைய பரிசுத்த ஆவிய நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் ஊற்றுவார். ஞானஸ்தானத்தை பெற்று கொண்டதுக்கு அடுத்து அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து நம்ம எப்படி சாட்சி கொடுக்க போறோம், சாட்சி கொடுக்கறதுக்கு முக்கியமா நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால்தான் நம்ம இந்த வாழ்க்கையில எந்த இடத்துலயும் கூட பாவத்துக்கு முன்பதாக நாம் தோத்து போகாம நம்ம வந்துட்டு பாவத்தை நீதியின் மூலியமாக நம்ம வந்துட்டு ஜெயிக்கின்றவர்களாக இருக்கும்படியாக தேவனே அவருடைய பரிசுத்த ஆவியினால் நமக்கு பலனையும் திறனையும் கொடுத்தவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. அதனால எல்லா சூழ்நிலையிலையும் நீங்க பொறுமையா இருக்க. இந்த விஷயத்துல பிரதர் நான் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட அவங்க அப்படி பேசும்போது பேசல பிரதர் நான் இப்படி வந்து 4 பேர் இப்படி வந்து பிடிச்சுக்க, நீ என்ன சில்சிசா அறிவிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க பிரதர். அப்போ நான் வந்துட்டு ஒன்னும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்குள்ள நினைச்சேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க சைலண்டா போயிட்டாங்க. நான் அந்த நேரத்துல இப்படி இருக்கணும் அப்படின்றது போல எனக்கு தோணுச்சு பிரதர் அப்படின்றது போலாம் சொல்லுவாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட அந்த இடத்தில் அந்த நேரத்தில் நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அந்த சுபாவம், இல்லைன்னா சில இடங்கள்ல நானா அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமா இருக்கு பிரதர். நான் அவங்களை மன்னிச்சிட்டேன் பிரதர், மன்னிப்பு கேட்டேன் பிரதர் அவங்க கிட்ட பிரதர், அப்படியே நீடிய பொறுமையோட இருந்துட்டேன் பிரதர். அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட தவறா வரல பிரதர் அப்படின்றது போல அவங்கள குறிச்சு அவங்களே ஆச்சரியப்படுறது போல நம்மளே நிறைய வாட்டி நம்மளை குறிச்சு ஆச்சரியப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த ஆச்சரியம் நம்ம பண்ணது கிடையாது. அந்த ஆச்சரியப்படும்படியா நம்ம சுபாவத்தையே நாமளே கண்ணாடியில பார்த்து இது நானா அப்படின்றது போல பிரமிப்புக்கு உள்ளாகும்படியா செய்தது பரிசுத்த ஆவியானவர் தான் அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. எப்படி அப்படின்றதுக்கு சில வசனங்களை நம்ம வாசிச்சுட்டே போலாம். யோவான் 18வது அதிகாரம் 37வது வசனம். யோவான் 18வது அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஆமென். ஏசப்பாவும் என்னன்னு சொல்லி சொல்றாரு பாருங்க, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அந்த கடமை இருக்கு. நாமும் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த உலகம் எதுக்கு சாட்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது அநீதிக்கு சாட்சி கொடுக்குது. குடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, குடிக்கிறான்ப்பா, அவன் வேலை செய்யறான், களைப்பா இருக்கான், அதனால குடிக்கிறான். அவனுக்கு மன வருத்தம் இருக்கு, அதனால குடிக்கிறான். அவனுக்கு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை எப்படி பகிர்ந்துக்கிறதுன்னு சொல்லி தெரியாம அவன் இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டா எல்லாருக்கும் அன்பை இப்படி பகிர்ந்து கொடுக்கறான் அப்படின்றது போல, ஒரு குடிக்கிறத ஒரு தவறு கிடையாது அப்படின்றது இந்த உலகம் நியாயப்படுத்தி பேசும் இல்லைங்களா? திருடுறத கூட சொன்னா, அவன் திருடுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவன் சூழ்நிலை தான் அவனை அப்படி மாத்திடுச்சு அப்படின்னு சொல்லி திருடுனது கூட ஒரு குற்ற உணர்ச்சி வராத அளவுக்கு கரெக்ட் தான் அப்படின்றது போல போதிக்கும் இந்த உலகம். அநீதிக்கு தான் சாட்சி கொடுத்துட்டே போகும். கெட்ட வார்த்தை பேசினாலும் வேற இந்த உலகத்துல எந்தெந்த பாவத்தின் செயல்கள்லாம் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது சரிதான் அப்படின்றது போலதான் இந்த உலகம் வந்துட்டு அநீதிக்கு சாட்சி கொடுத்துட்டே போகும். ஆனா சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி எஸ்பா சொன்னாரு. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, சத்தியத்தை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார். சத்தியம் என்றால் என்ன? யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கும், தேவனுடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லி. தேவனுடைய வசனத்துல நம்ம நிலைத்து நிற்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் கூட அதை மீறாதபடிக்கு, தேவனுடைய வசனத்தை அப்படின்னா நம்ம மனப்பாடமா நான் எழுதி வச்சிருக்கணுமா? வசனத்துல எவ்வளோ கட்டளைகள் தேவன் அவருடைய ஆலோசனைகளை எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த எல்லா வசனங்களையும் நான் மீறனா இல்லையானா அப்படின்ட்டு நான் எப்படி செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது போலயும் சில பேர் இத மனப்பாடமா நான் வந்துட்டு எப்போ மனதுல வச்சுக்கணுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு வசனங்களும் கூட உணர்வுபூர்வமா ஆண்டவர் அவருடைய இருதயத்தின் ஆலோசனைகளை தான் எழுதி வைத்திருக்கிறாரு. அந்த ஆலோசனை நலமானது என்கிறத விருப்பத்தோட நான் அதுக்கு ஒரு மன மகிழ்ச்சியா தெரிவிச்சா வாசிக்கும் போது அதுக்கு விரோதமாக இருந்த என் பாவத்தின் நிமித்தமா துக்கம் எனக்குள்ள வந்துடுச்சுன்னா நிச்சயமா அதை நான் விரும்புறத என்னுடைய செயல்முறையில நான் கொண்டு வர்றதுக்கு விரும்புறேன் அப்படின்றது பரிசுத்த ஆவியானவருக்கு தெரிஞ்சிடும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செஞ்சிருவாரு. அப்போ நம்ம சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்துட்டே போவோம், அசத்தியத்துக்கு நம்ம சாட்சி கொடுக்க மாட்டோம். இந்த உலகம் என்ன சொல்லும் அப்படின்னா அசத்தியத்துக்கு தான் சாட்சி கொடுத்துட்டே போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த உலகத்திலிருந்து நம்ம வேறுபட்டவர்களாக இருப்போம். ஏன் சீஷர்களை கூட நம்ம பார்க்கும்போது அந்தியோக்கியால தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் முதலாவதாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எப்படி வந்துச்சு? அவங்க பிஹேவியர்ஸை பார்த்தாங்க. என்னப்பா இவங்க எல்லா சூழ்நிலையும் கூட இதோ உங்களை சாகடிக்கிறேன், நீ வந்துட்டு இயேசு வணங்க கூடாது, சிலை வழிபாடு செய் அப்படின்னா, நீ என்ன வேணா சாகடிச்சுக்கோ, பரவாயில்ல, உன்னை மன்னிக்கிறேன், நீ தெரியாம அப்படி செய்யற, ஏதோ சில இடங்கள்ல போ நம்ம பொய் சொல்லிடு அப்படின்னு சொல்ல நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏதோ பொய் என்கிறது பிசாசினால வந்திருக்கிறது, நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு சுபாவத்திலும் பார்க்க என்னப்பா இது சகோதர அன்புன்றாங்க. இந்த உலகத்துல கூட நம்மளும் இப்படித்தானே இருந்தோம். மனுஷர்கள் எல்லாருமே பொய்யர்கள் தான். எல்லாருமே தங்களுடைய வேலை நடக்கிறதுக்காக இன்னொரு மனுஷங்கிட்ட அன்பு செலுத்துறவங்களா இருக்காங்க. எல்லாரும் மாய்மாலக்காரர்கள் தான். நாமளும் இப்படி இருந்தா தான் இந்த உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி நாமளும் ஒரு கபடதாரிகளை போலதான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு வந்தோம். அதுக்கு அடுத்துதான், இல்லப்பா உலகம் நீ காண்கின்றது போல இருக்கிற இதுதான் உலகம் கிடையாது. உலகம் என்கின்றது தேவன் அவருடைய பிள்ளைகளை இன்னும் இதோ அவருடைய வார்த்தைக்கு சாட்சிகளாக அநேக பேரை வைத்திருக்கிறாங்க. இதுதான் உலகம். பார், அன்பு என்கின்றது இருக்கிறது, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு, சுத்தமான அன்பு என்கின்றது ஒன்று இருக்கிறது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் ஏசப்பா நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிச்சாரு இல்லைங்களா? ஓகே, அப்படின்னா நம்ம சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கின்றதுக்கு பிள்ளைகளாக ஆண்டவரை போல ஏசப்பா எப்படி இந்த உலகத்துல சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்தாரோ அப்படியாகத்தான் நாமும் கூட நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில அவருடைய வார்த்தையின் ஆலோசனையின்படியாக அந்த ஆலோசனையை நம்மளுடைய வாழ்க்கையை அனுசரித்து நடந்து எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பலனை கொடுக்கின்றவர் பரிசுத்த ஆவியானவர் தான். சரி, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 33வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆமென். கர்த்தராகிய இயேசு ஏதோ உயிர்த்தெழுந்து வந்தார் என்கிறதுக்கு அப்போஸ்தலர்கள் மிகவும் பலத்தோட சாட்சி கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எப்படி சாட்சி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, நான் சொல்றது உறுதி, இது உண்மைதான் அப்படின்றத அவங்க கைகள் மூலியமா ஏசப்பா அநேக அற்புதங்களையோ அடையாளங்களையோ செய்கிறதன் மூலியமாக மிகவும் பலத்தோட அவங்க கர்த்தருக்கு சாட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம்.
இல்லைங்களா? இப்படி நம்மளுடைய உடலுக்குள்ளேயோ ஆண்டவர் இருந்து நம்மளுடைய கரங்கள் மூலியமாகவும் அற்புதங்களையோ அடையாளங்களையும் தேவன் செய்து நான் சாட்சி கொடுக்க வைப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையாவே சாட்சி கொடுக்க வைப்பாரு. ஆனா இவங்க சாட்சிகளாக இருந்தாங்களா? ஆமா, அன்பு செலுத்துறதுல வெறும் நம்ம வந்துட்டு இங்க இருக்க ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அப்படின்ற அற்புத அடையாளங்கள் அவர்களுடைய கரங்கள்னால நடக்கப்பட்டதை மட்டுமே நம்ம வந்துட்டு பார்க்கின்றவர்களாக இல்லாம, இவங்க பிஹேவியர் படியே இவங்க பழைய மனுஷர்களா இல்லாம தேவனுடைய சத்தியத்தின் நீதியின்படியாக அவங்களுடைய பிஹேவியர்ஸ மாத்திட்டு நடந்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவங்க உலகத்தின் ஜனங்களால கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கருதப்பட்டாங்க. மன்னிக்கின்ற குணங்களாக இருக்கட்டும், மன்னிப்பை கேட்கின்ற குணங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த ஒரு குணங்களா இருக்கட்டும். வேத வசனத்துல தேவனுடைய நோக்கம் மனுஷனை எப்படியாக உண்டாக்கினார், அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, மனுஷர் எப்படி இருந்தால் நலமானது என்று சொல்லி விரும்புகிறாரோ அந்த விருப்பத்துக்கு ஏற்றத்தின்படி தங்களை மாற்றிக்கொண்டு நடக்கின்ற மனுஷர்கள் இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டவர்களை போல காணப்பட்டவர்கள். அதனாலதான் இவர்கள் வந்துட்டு எப்படி இருக்கிறாங்களோ அந்த காலகட்டங்கள்ல இவங்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்கிறதை குறித்து அவங்க பலத்தோடு சாட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனத்தை வாசிங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமேன். என் பிதா வாக்கு தத்தம் செய்து உங்களுக்கு அனுப்பி வைக்க போகிற இதோ உன்னதத்திலிருந்து வருகின்ற பலன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உன்னதத்திலிருந்து நம்ம பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியும், ஓவரலா கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், உபதேசிக்கப்பட்டிருக்கோம். ஆமா, ஆனா பிராக்டிக்கல்ல நம்ம அத நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுக்கு நாம சொந்த பலத்தோட முயற்சி செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாவதாக நமக்கு அப்படி நடக்கின்றதுக்கு ஒரு விருப்பம் இருந்தாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருவாரு. எனக்கு விருப்பமே கிடையாது பிரதர், விருப்பம் சில பேருக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அந்த விருப்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2 எஜமானருக்கு ஊழியத்தை செய்கிறது போல இருக்கும். அநீதியை பார்க்கும்போது கூட இது அநீதி தானே அப்படின்னு சொல்லி அநீதிய காரியங்கள், பாவத்தின் காரியங்களை பார்க்கும்போது பெரும்பாலான மக்களுக்குள்ள அவங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு வருத்தமோ வேதனையோ இருக்காது இல்லைங்களா? வேதனை இல்லை அப்படின்னு சொன்னா நான் அதை விரும்புறேன்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஆண்டவருடைய வசனங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆமா நல்லா இருக்கு அப்படின்றது போல ஒரு எண்ணம் தான் உண்டாகுமே தவிர இதன்படி நடக்கணும்னு சொல்லி தோணுது. ஆனா எப்ப வந்துட்டு உறுதியா நான் நேசிப்பேனோ, எப்போ நான் உறுதியா அந்த வசனங்களை வாசிக்கும் போது அந்த வசனத்துக்கு மாறான இந்த உலகத்தில் இருக்கின்ற அந்த பாவத்தின் துச்செயல்கள் நிமித்தமாக துக்கம் அடைவோமோ, அதை வெறுக்க ஆரம்பிச்சுட்டோம், இதன்படி நான் வாழணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன் அப்படின்றது எப்போ என் இருதயத்துல பதியுமோ, அப்போதான் அந்த வார்த்தை நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருந்து தேவன் அந்த செயல்முறையில கொண்டு வரும்படியா அவருடைய பரிசுத்த ஆவினால நம்மளுக்கு உதவி செய்ய வைப்பாரு. அதனாலதான் உன்னதத்திலிருந்து உங்களுக்கு பலனாக அவர் இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உன்னதத்திலிருந்து பலன் அப்படின்றது சர்வசாதாரணமான வார்த்தை கிடையாது. முதலாவதாக உன்னதத்திலிருந்து இறங்கி வருகின்ற பலன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கின்ற இந்த பலன் ஆதி ஆகமத்துல நம்ம பார்க்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணும் பொழுது தேவன் எங்க இருந்தாரா, அவர் எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உன்னதத்திலிருந்து இறங்கி வருகின்ற பலனாக அவர் ஆவியானவர் வடிவத்துல இருக்கிறார் இல்லைங்களா? ஏசப்பா அவர் வந்துட்டு ஆதி ஆகமத்துல ஆவியானவர் வடிவத்துல இருக்கிறார். ஆவியானவரின் வடிவத்துல அவர் இருக்கும் பொழுது அவர் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது எப்படியாக அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார்? ஆதி ஆகம முதல் வசனத்தில் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆவியானவராக அறிமுகப்படுத்தி கொண்டு, பூமி ஒழுங்கின்மையாக இருக்கும் பொழுது, கிரமம் இல்லாததாக இருக்கும் பொழுது அதை தேவன் சீர்படுத்தினார் அப்படின்னு சொல்லி, ஒழுங்குபடுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்னது? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? பூமி ஒழுங்கா இருக்கல, எதுவுமே சீரா இருக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை முற்றிலுமா ஒழுங்குபடுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா ஆகாய விரிவுக்கு அப்படின்னு சொல்லி ஆகாயத்தையும் உண்டு பண்றாரு ஏசுப்பா. கீழே இருக்கிற தண்ணீரை பிரித்தார், கீழே இருக்கிற ஜலத்தையும் மேலே இருக்கிற ஜலத்தையும் பிரித்து இதோ அதுக்கு தேவன் ஆகாயம் என்று சொல்லி பேர் சூட்டினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சொன்ன நேரத்திலேயே இமை பொழுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா? இம்மை பொழுதுல அது எல்லாமும் ஏசுப்பா கட்டளையிட்டபடி நடந்துச்சு. அப்படின்னா அதே ஆவியானவர் தான், அவரே தான் மோசே மேல இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் தான்
பவுலுக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் தான் அவர் அவரோட நடந்தவர், அவங்கள நடத்தினவர், அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணவர், அவங்களுடைய இருதயத்தின் ஆலோசனைகளை அறிந்தவர், அவங்களுடைய உணர்வுகள்ல அவங்களுக்கு தேவனுக்கு பிடிக்காத சில செயல்களை அவங்க செய்யும் போது வேதனை அடைந்தது எல்லாமே உணர்வு பூர்வமா ஆண்டவர் ஆதி ஆகமத்தில் முதல் கொண்டு முதல் மனுஷனுடைய உள்ளத்தின் நினைவுல இருந்து பிடிச்சு தேவனுடைய மனுஷர்கள் ஒவ்வொருத்தரை குறித்து எஸ்பா நன்றா அறிஞ்சு வச்சிருக்கிறதுனால நம்ம எந்த சாப்டர் வாசிச்சாலும் அவங்க கூட அவரே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால அவரா ஆதாம் எப்படி இருந்தாருன்னா அப்படின்றது போல நம்மளுக்கு அந்த உணர்வை கொடுத்துருவாரு. மோசே இந்த வார்த்தையை எந்த உணர்வுனால பேசினாரு அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க இந்த ஒரு உணர்வுனால தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லி உணர்வு பூர்வமா புரிய வைப்பாரு. ஏன்னா அவரு தானே அந்த டைம் அந்த ஒரு டைம் டிராவல்ல அவர் இருக்கிறாரு இல்லைங்களா. ஆதி அகமத்துல இருந்த எல்லா விஷயங்களையும் முழுசா புரிஞ்சிருக்கிறதுனால அவர் தான் நம்ம இருதயத்துக்குள்ளேயும் இருக்கிறார். உன்னதத்துல இருந்து பெலனாக நம்ம மேல இறங்கி வந்திருக்கிறாரு. மத்தாய் 10வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிங்க. மத்தாய் 10வது அதிகாரம் 19-20. அவர்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரை உங்களில் இருந்து பேசுகிறவர். ஆமென். ஆமென். இந்த பாருங்களேன், சீஷர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சி கொடுத்த சீஷர்களை குறித்து ஆண்டவர் முன்னமே அவர்களுக்கு எச்சரித்து புத்திமதி சொன்னாங்க. இந்த உலகம் என்னை காணாமலும் ஏதோ என்னை தரிசிக்காமலும் இருக்கிறபடினால கண்டிப்பா அது உங்களையும் வெறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து உங்களை அரசர்களுக்கு முன்பதாகவோ அதிபதிகளுக்கு முன்பதாகவோ அவங்க அழைத்து கொண்டு போகும் பொழுது நீங்க பயந்துக்காதீங்க. அந்த நேரத்துல அந்த வேளையில பேசுகிறது நீங்க கிடையாது, ஏதோ பிதாவின் ஆவிதான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இவங்க யார் ஒருத்தருமே தனிமையில இருந்து இவங்களுடைய சொப்பலத்தினால அவங்களுடைய சுய பலத்தினால அங்க சாட்சி கொடுக்கின்ற திறனை அவர்களுக்குள் வளர்த்து கொண்டவர்களாக அல்ல, அவர்களுக்கு விருப்பம் இருந்தது, தேவனுடைய திட்டத்தின்படி தங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது. தேவனுக்கு மாறான எல்லா காரியங்களும் வெறுத்தவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய நோக்கம் நிச்சயமாக நமக்குள் நிறைவேறுகின்றதுக்கு அவரே நம்ம மேல் இறங்கி வந்திருக்கிறபடினால் நிச்சயமாக சாட்சி கொடுக்க வைப்பார் என்கிற ஒரு விசுவாசம் அவர்களுக்குள் இருந்தபடியினால் அந்த நேரத்தில் அந்த வேளையில் பேசினது வேற யாரும் கிடையாது, பிதாவின் ஆவி என்கிற இயேசுவின் ஆவிதான். பிதாவின் ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஆவியும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிற இந்த 3 ஆவிகளும் வெவ்வேறு ஆவிகள் அல்ல, ஒரே ஆவியை தான் நம்ம ஒவ்வொருத்தருமே பெற்றிருக்கிறோம் அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமேன். ஆமேன். பாருங்களேன், பலவீன நேரங்கள்ல நம்ம ஸ்மிர்னா சபைக்கு இயேசுப்பா சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. என்னன்னு சொல்லி, நீ உயிரே போனாலும் எனக்கு நீ சாட்சி கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாரு இல்லைங்களா. உயிரே போனாலும் எப்படி ஒரு மனுஷனால சாட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அது வாசிக்கும் போது என்னப்பா சீஷர்களை பார்த்தா மிகவும் பரிதாபமா இருக்கு, பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களே, அப்படின்னா நம்ம நிலைமையும் இப்படி மாறிடுமா, அப்படின்னா இவ்வளவு சீஷர்கள்னாலே இப்படி நம்ம கஷ்டப்படுறது தான் நம்மளுடைய வாழ்க்கையா அப்படின்றது போல ஒரு மாம்சத்தின் எண்ணம் நம்மளுக்குள்ள வரலாம். ஆனா முதலாவதா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்மிர்னா சபையா இருக்கட்டும், இல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்களேன், பலவீன நேரங்களிலே என்கிற இந்த வார்த்தைய அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி அவருடைய ஊழியத்தின் பாதை எப்படி இருந்தது அப்படின்றத அவர் சொல்றாரு. பகலுமா ஆண்டவருக்காக ஒழித்தது, கள்ள சகோதரர்கள் மத்தியில சிக்கி கொண்டது, அநேக வஞ்சகம், அநேக விஷயங்களை அவர் எதிர்த்து கடந்து வந்தாரு அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. ஆனா அவர் சொல்றதுக்கு முன்னாடி புத்தி என்னமா நான் பெருமை பாராட்டுகிறேன், புத்தி இல்லாத ஒரு மனுஷனை போல நான் சொல்றேன் இதை, ஆனா இது எல்லாத்தையும் செய்தது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கின்ற அந்த தேவனுடைய பெலன் என்கின்றத அவர் அறிந்தபடினால என்னன்னு சொல்றாரு, எனக்கு எந்த நேரத்திலேயே ஆகட்டும் பசியோ பட்டணியோ ஏதோ மோசநாசமோ கொள்ளை நோயோ எதுவா வந்தாலும் கூட அந்த நேரத்திலையும் என்னால சாட்சி கொடுக்க முடியும். அந்த நேரத்திலையும் நான் கர்த்தரை ஒரு பொழுதும் மறுதளிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ என் பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும், அதனால அவருடைய மகிமை எனக்குள் தங்கியிருக்கும்படிக்கு அப்படின்னு சொல்றாரு. பாருங்களேன், அவருடைய மகிமை அப்படின்னு சொன்னா யாரு? அவருடைய பரிசுத்த ஆவியானவர் தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவி நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறபடினால நம்ம எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு சாட்சி கொடுப்போம்.
ஒரு இடத்துல கூட கீழ்ப்படிஞ்சு போகாதபடிக்கு அவர் உறுதியா நிக்க வைப்பாரு. அப்போஸ்தலனாகிய பவுல நிக்க வச்சிருந்தாரு, பாக்குறோம் இல்லைங்களா? பிராக்டிக்கல், ஓரலா கேட்டிருந்த விஷயங்கள் பிராக்டிக்கலா ஆக்ட்ஸ்ல இருந்து கிளியராவே நம்மளால பார்க்க முடியும் இல்லைங்களா? அப்போஸ்தல நடவடிக்கைகளை நம்ம பார்க்கும்போது 2வது அதிகாரம் 3வது வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கும், நம்ம மாம்சம் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தின்படி கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி. நம்ம ஆண்டவரை அறிகிறதுக்கு முன்பதாக நம்ம தேவனுடைய ஆவியை பெற்று கொள்ளாம நம்ம ஒரு அசுத்தாவினால கட்டப்பட்டவர்களாக இருந்தோம். மாம்சம் மனசு விரும்பினவைகளை செய்கின்றபடியாக இந்த உலகத்தின் ஆவியை பெற்றிருந்தோம். அந்த உலகத்தின் ஆவி நமக்குள்ள இருந்தபடியினால அந்த உலகத்தின் ஆவி நம்ம இழுக்குகின்ற அந்த இழுப்பின்படி நாம் நடந்து கொண்டிருந்தோம் இல்லைங்களா? அதுக்கு காரணம் நம்மளுடைய பாவம். தேவனுடைய ஆவிய மனுஷன் பிறப்புல இருந்த ஏன் பெற்று கொண்டிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவத்தின் காரணத்தின் நிமித்தமாகத்தான் இல்லைங்களா? அப்படின்னா பாவம் பரிகரிக்கப்படும் பொழுது ஒரு மனுஷன் பரிசுத்தனாக மாறும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஆவி வந்து நிலைத்திருக்க முடியும் இல்லைங்களா? அப்படின்னா மனுஷனுடைய பாவங்கள் எப்படி கழுவப்படும்? ரோமர் 3வது அதிகாரம் 23, 24 வசனத்துல எழுதப்பட்டிருக்கும், எல்லாருமே வந்துட்டு பாவத்தை செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாக இருந்தோம். தேவனுடைய மகிமை அப்படின்னா பரிசுத்த ஆவியினர் நமக்குள்ள வந்து வாசம் செய்யாதபடிக்கும், தேவனுக்கும் நமக்கும் உறவு இல்லாதபடிக்கும், தேவனுக்கு பகைஞர்களாக விரோதிகளாக நாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகின்றவர்களாக நாம இருந்தோம். அப்படின்னா அதிலிருந்து நம்ம கடந்து வரணும் என்றால், தேவனுக்கும் நமக்கும் மீண்டும் உறவு முளைக்க வேண்டும் என்றால், தேவன் மீண்டும் நம்மளோடு சம்பாஷிக்க வேண்டும் என்றால், மீண்டும் தேவனுக்கும் நமக்கும் தொடர்பு உண்டாக வேண்டும் என்றால் என்ன ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும். அதற்காக உலகத்தின் பாவத்துக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக அவரே வந்து நம்மை நீதிமானாக மாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் நம்ம பார்க்கும்போது, ஏதோ என்னுடைய ஆவி மனுஷரோட இனி போராடுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவர்கள் மாம்சமா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னது? என்னுடைய ஆவி மனுஷர்களோட இனி போராடுவதில்லை, அவர்களுடைய ஆயுசு நாட்கள் 120 வயதாக மாற்றும் அப்படின்னு சொல்லி அவர் கட்டளையிடுறாரு இல்லைங்களா? அப்படின்னா எப்போ தேவனுடைய ஆவி மனுஷனுக்குள்ள தங்கி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கிற வரைக்குமே தேவனுடைய ஆவி மனுஷனோட இருக்க முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது இல்லைங்களா? அப்படின்னா இப்படி இருதரத்தாரையும் கூட ஒன்று சேர்த்தினவர் யார் என்று சொல்லி பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய திரு ரத்தத்தினால நம்மளுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 63வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 63வது அதிகாரம் 10வது வசனம். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆமென். ஆமென். பாருங்களேன், அவர்களோ கலகம் பண்ணி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கேன். கலகம் பண்ணுகிறது என்றால் தேவனுடைய வார்த்தையை அறிஞ்சிருந்தோம் அதுக்கு கீழ்ப்படியாம போகின்றவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய ஆவிக்கு சத்ருகளாக இருப்போம். சத்ருகளாக இருக்கும் பொழுது தேவனே நம்ம மேல யுத்தத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பழைய உடன்படிக்கையில இப்படியாத்தான் கீழ்ப்படியாத மக்கள் இருந்து தேவனுடைய ஆவியானவர் விலகிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். உதாரணத்துக்கு சவுல பாக்குறோம் இல்லைங்களா? காயினையும் நம்ம பாக்குறோம். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அவனை அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். தேவனுடைய சந்நிதியிலிருந்து அவனை அனுப்பி வைத்து விடுவார். தேவனுடைய ஆவியை ஒரு மனுஷன் எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியாது, எப்பொழுது வரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டா, பாவம் இருக்கிற வரைக்குமே கீழ்ப்படியாமை என்கிறது ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கின்ற அந்த ஒரு உறவு துண்டிக்கப்படும். மீண்டும் அந்த பாவத்தின் நிமித்தமா ஒரு மனஸ்தாபமோ துக்கமோ ஏற்பட்டு அந்த பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கைய அவன் அமைத்துக் கொள்கிறதுக்கு எப்ப விரும்புகின்றவனாக அதன்படி செயல்முறையில வாழுகின்றதுக்கு அவன் முயற்சி எடுக்கின்றவனாக இருப்பானோ அந்த நேரத்துல இருந்து மீண்டும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து மீண்டும் ஆதியில பேசினது போலவே பேச ஆரம்பித்து விடுவார். ஆனா நிறைய பேர் தவறான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் என்கின்றவர் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்தா, ஒரு தேவ மனுஷன் தலைமையில கை வச்சா இப்படி எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வருவாரு அப்படின்றது போல நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா எப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கிடைப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 23வது வசனம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆமேன். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேவனுடைய வசனம் என்கின்றது நம்மளுக்குள்ள இருக்கின்ற அந்த பாவத்தை குறித்தோ கீழ்ப்படியாமைகளை குறித்தோ அசுத்தத்தை குறித்தோ கண்டிக்கும்
இல்லைங்களா? அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம எப்ப வந்துட்டு பயத்தோட நம்மள ஒப்பு கொடுத்து இதை இனிமே செய்ய மாட்டேன், இவ்வளவு நாள் இது தெரியாம இருந்துச்சு, ஓ இதெல்லாம் தான் உங்களிருந்து என்ன பிரிச்சுச்சா, இதனாலதான் பிசாசு என் மேல என்னை கட்டி வைத்து இப்படிப்பட்ட வியாதியிலையும் இப்படிப்பட்ட வறுமையிலையும் அநேக விதமான தரித்திரத்திலையும் என்னை கட்டி வைத்ததுக்கு இதுதான் காரணமா, சரி புரிஞ்சிடுச்சு ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தையின்படி நம்ம எப்ப நடக்க நம்மள ஒப்பு கொடுப்போமோ, ஆமாப்பா இனிமே என் மனைவி மேல நான் அன்பு செலுத்துறேன், இதோ நான் என் பிள்ளைங்க கிட்ட பேசும்போது சரியான வார்த்தைகளை நான் உபயோகிக்கிறேன், நான் வந்துட்டு வேலையே செய்யாம என் வீட்டுல இருக்கிற உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கேன், இப்படிப்பட்ட எல்லா பிஹேவியர்ஸையும் மாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்துல தேவனுடைய எண்ணம், தேவனுடைய நோக்கம் எதை விரும்புகிறார் அப்படின்றத அவருடைய வசனங்கள் மூலியமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். கேட்கும் பொழுது நம்மள அந்த வார்த்தை கேட்டதன்படி நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவார் ஏசப்பா? அவருடைய பரிசுத்த ஆவியானவரை அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவருக்கு தான் அவர் கொடுப்பாரு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இங்க ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், சில பேர் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த யூடியூப்ஸ்லயும் டிவில எல்லாம் பார்க்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்லயே எப்ப பார்த்தாலும் ட்ரெஸ்ல இருக்கிறது. அதுக்கடுத்து அவங்க எல்லாருமே ஆராதனை பாடல்கள் அதிகமா பாடும்போது பரிசுத்த ஆவியானவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை இதோ இந்த இடத்தில் ஆலயத்தில் இறங்கி வந்திருக்கிறார், இப்பொழுது ஒவ்வொருத்தர் மேலேயும் இறங்க போகிறார், இதோ பலமாக இறங்கி கொண்டிருக்கிறார், இதோ பெந்துகுஸ்து நாளன்று இறங்கினது போல இறங்கி கொண்டிருக்கிறார், இதோ இங்கே நடமாடி கொண்டிருக்கிறார் அப்படின்றது போலெல்லாம் சொல்லி அதுக்கடுத்து அவங்க ஒவ்வொருத்தருக்குமே கையை இப்படி ஆக்ஷன் பண்ணும்போது அவங்க எல்லாருமே டக் டக் டக்குன்னு கீழே விடுறது போல சில விஷயங்கள்லாம் பார்ப்போம். இன்னும் சில பேர்லாம் காசு கட்டிட்டு நான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு வருகிறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு போவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இது தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு, இந்தியாலயும் நிறைய இடங்கள்ல இவரு பெரிய ப்ராஃபிட், இந்த பிரதர் இவர் ஒரு கூட்டத்தை நடத்துறாரு, ஃபாஸ்டிங் ப்ரேயரு, அங்க மொபைல் கூட அலோட் கிடையாது, நைட்டும் இல்லைன்னா காலையில இது போல ஒருவேளை சாப்பாடு இருக்கும், நைட்டு இல்லைன்னா காலையில 2 வேளை உபவாசம் இருந்து நாங்க ஃபுல்லா ஜபிச்சுட்டே இருப்போம், ஜபிக்க 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 அதுக்கடுத்து இவங்க வந்து எங்க மேல கை வைப்பாங்க, அதுக்கடுத்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த கூட்டம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு வாரத்துக்கு 7000 ரூபாய் இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு இவ்வளவு காசு அப்படின்றது போல ஒரு பணம் கட்டணும். அவங்க ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு 500 பேருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஹாலை வச்சு இப்படி எல்லாம் கன்வென்ஷன்ஸை நடத்துவாங்க. இப்படி நடத்திட்டு அவங்க பரிசுத்த ஆவியானவரை இப்படி பெற்றுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நடந்து தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகின்றது மூலியமா தான் பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி வசனத்துல இருக்கு இல்லைங்களா? ஆனா இப்படி காசு கொடுத்துட்டு பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருப்போம் அப்படின்னா அது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அசுத்தாவி. அதனாலதான் நீங்க அப்படிப்பட்ட ஆவிகளை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எரிச்சலா கோவமா எது சொன்னாலும் அடங்காதவர்களாக எதிர்த்து பேசுகிறவர்களாக, வசனத்தை சொன்னாலே அது அவங்களுக்கு எரிச்சலா இருக்கும் இல்லைங்களா? இதுல அனுபவத்திலேயே பார்த்திருப்போம். சரி, அப்படின்னா தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுப்பாரு அப்படின்றதுக்கு வசனத்தை வாசிச்சோம். இது பிராக்டிக்கலா கூட வசனத்துல நிறைவேறி இருக்கிறத கொர்லேனுடைய வீட்டுல பேதுருடைய வசனங்களை கேட்டவங்க அவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குனாங்க அப்படின்றது பிராக்டிக்கலா நடந்த விஷயம். நியூ டெஸ்ட்மெண்ட்ல சீஷர்கள்ல நடந்த விஷயங்களை எழுதியிருக்காரு ஆவியானவர் இல்லைங்களா? அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 44வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா வாசிக்கிறது வேணாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். என்னங்களா? நீங்கள் மனம் திரும்பி உங்களில் ஒவ்வொருத்தருமே தனித்தனியா நீங்க ஆண்டவருக்கு விரோதமா செய்த பாவங்கள் என்ன என்கிறத அறிந்து கொண்டு அதற்காக மனஸ்தாபப்பட்டு அதுக்கடுத்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அதுக்கடுத்து நீங்க மன்னிப்பு கேட்டதுக்கு அடுத்து மன்னிப்பு கேட்கும் போது எப்படி கேட்போம்? இல்ல இதுமே இது செய்ய மாட்டேன், இதுக்காக நான் மனம் வருந்துறேன், நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா முயற்சி எடுக்கிறேன்ப்பா, ஆனா எனக்கு இது விருப்பமே கிடையாது, ஆனாலும் இப்படி கட்டப்பட்டிருக்க அப்படின்னு சொன்னாலும் கூட அது மன்னிப்புக்கு ஏதுவான ஒரு மனநிலைமையில நம்ம இயேசுப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா இயேசுப்பா உதவி செய்வாரு. ஆனா இல்ல சும்மா காட்டி நான் மன்னிப்பு கேட்டா அப்படியே மன்னிச்சிருவாரு அப்படின்றது போல பாவத்தையே வெறுக்காம அது மேல கசப்பும் உண்டாகாம மன்னிச்சிருங்க என்ன, சும்மா நான் வேணா நிறைய பாவங்களை செஞ்சிருக்கேன், ஒரு வாட்டி தண்ணியில மூழ்கி எஞ்சிக்கிறேன்னு அப்படின்றது போல எடுத்தா கண்டிப்பா பாவம் களவுப்படாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பாவத்தை நிமித்தமா எனக்குள்ள துக்கம் உண்டாகணும். அதனாலதான் ஞானஸ்தானத்தை பெறுகிறதுக்கு முன்னாடி அந்த நாள்ல நீங்க ஞானஸ்தானத்தை பெறுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆண்டவருடைய
கண் பார்வைக்கு விரோதமான துஷ்செயல்கள் எது எது உங்க வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பா உங்களுக்கு கிளியராவே காமிப்பாரு அவருடைய வசனங்கள் மூலியமா. இப்போ நான் ஞானஸ்தானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி எது இதெல்லாம் தீமை அப்படின்றது அந்த பகுத்தறிவு வசனத்தை நான் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே, தேவனுடைய வசனங்களை நான் ஆராய்கிறதுக்கு முன்னாடியே சில இதெல்லாமே பாவம். அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது, எதிர்த்து பேசுறது, குடிக்கிறது, திட்டுறது, பட்டப்பேர் வச்சு ஒருத்தரை கூப்பிடுறது, பரிகாசம் செய்யறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாவம் அப்படின்றது பகுத்தறிவு இருந்துச்சு. இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். போய் ஆண்டவர்கிட்ட, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, இப்படிப்பட்ட கட்டுகள் இருந்து நான் எப்படி வெளியே வர போறேனோ எனக்கு தெரியாது, ஆனா இதுல இருந்து நான் வரணும்னு சொல்லி விரும்புறேன், என்னால முடியல ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கிட்டேன். மனஸ்தாபப்பட்டு அவர் எனக்கு உதவி செஞ்சாரு. நான் யாராலையும் மாத்த முடியாத என்ன அவருடைய பரிசுத்த ஆவியினால் மாத்தினாரு. இது நிச்சயம் உண்மை அப்படின்றதுக்கு நான் சாட்சியா இருக்கேன். என்னை போல நிறைய பேர் சாட்சிகளா இங்க கூட கூடி இருப்பீங்க இல்லைங்களா? சரி, இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். ஆமென். முன்னே குறித்த இயேசு கிறிஸ்துவை உங்களிடத்தில் அனுப்பும் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க பாவத்துக்காக நீங்க மன வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்க வந்துட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வரும் வரைக்கும் நீங்க உங்களுடைய பாவத்துக்காக மன வருந்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மன வருந்தி மன்னிப்பு கேளுங்க, அப்போ உங்களுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ அவர் அனுப்பி வைப்பார் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். ஆனாலும் சகலத்தையும் சரி செய்கின்ற வரைக்கும் அவர் பரலோகத்துல இருப்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அனுப்பி வைப்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். சகலத்தையும் சரி செய்கிற வரைக்கும் பரலோகம் தான் அவருடைய ஸ்தானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். என்ன இதோடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, அவர் சரீரத்துல, மகிமின் சரீரத்துல மனுஷர்கள் நாம் காணுகின்ற ஒரு மனுஷனை போல தேவாதி தேவனாக அவர் இறங்கி வருவாரு. அது வந்துட்டு ஆமா, அவருடைய 2ஆம் வருகையில இறங்கி வருவாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவராக கிறிஸ்து இயேசு நமக்குள்ள இறங்கி வருவாரு. நம்ம பாவங்களை அறிக்கை செய்து விட்டா நாம் அவரால் இரக்கத்தை பெறுவோம். அவருடைய பரிசுத்த தூய இரத்தத்தினால நம்மளுடைய பாவங்கள் கழுவப்படும். அதுக்கடுத்து நம்ம அவருடைய பிள்ளைகளாகிற தகுதி என்கிறது நம்மளுக்கு கிடைச்சிரும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்துல ஞானஸ்தானத்தை பெற்றா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். சில பேர் வந்துட்டு நீங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்துல ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்திருப்பீங்க. புறஜாதிலிருந்து ரட்சிக்கப்படும் போது நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான், இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சாங்க அப்படின்றது தெரியும். தேவன் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி வச்சாங்க அப்படின்றது போலியான விஷயங்கள் பெரும்பாலும் மக்களுக்கு 2 கடவுள் 3 கடவுள் இது பத்தி எல்லாம் பகுத்தறிவுகள் நம்மளுக்கு இருந்திருக்காது. ஆனா ஏசப்பா தான் நம்மளுடைய பாவத்துக்காக மரிச்சாரு, ஐயோ என் பாவத்துக்காக அவரும் மரிச்சாருப்பா அப்படின்னு சொல்லி அது நிமித்தமா நம்மளுக்குள்ள ஒரு துக்கம் உண்டாயிருக்கும். அந்த துக்கத்தோட கூட பாவத்துக்காக நம்ம व्यசனப்பட்டு மனஸ்தாபப்பட்டு நம்ம ஞானஸ்தானத்தை பெறும்பொழுது அறியாத காலங்களை நம்ம தெரியாம நம்ம வந்துட்டு ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்திருந்தாலும் கொர்லேனுடைய வீட்டுல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டது போல நிச்சயமா நீங்களும் இயேசுவின் நாமத்துல ஞானஸ்தானத்தை பெறுகிறதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைச்சிருப்பாங்க. கீழ்ப்படிஞ்சு நடக்க நீங்க ஆரம்பிச்சதுக்கு அடுத்து அப்போ கூட நீங்க ஞானஸ்தானத்தை எடுக்கும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல எடுத்திருந்தாலும் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைச்சிருப்பாங்க. உண்மைதான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தெரியாத காலத்தில் நீங்கள் அறியாமல் செய்தீங்க, ஆனாலும் நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிச்சு நடந்தீங்க. அதனாலதான் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருப்பாரு. சில இடங்கள்ல உங்களுக்கு கனவுகள் மூலியமா பேசினதா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு மூலியமா தீர்க்க தரிசனங்களை உரைக்கும்படியா செய்ததாகட்டும், சில விஷயங்கள் எல்லாமே நீங்க ஜபிக்கும் பொழுது பிணியாளிகள் சொஸ்தமானது, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் உங்க கரங்கள் மூலியமா நடந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவ நாமத்துல ஞானஸ்தானத்தை பெறுகிறதுக்கு முன்னாடி அது நீங்க அறியாத வரைக்கும் தான் அது வேலிட். ஆனாலும் நீங்க அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கின்ற பிள்ளை என்கிறத ஆண்டவருக்கு தெரிய வரும்போது அவர் தன்னை வெளிப்படுத்தி காமிச்சிருவாரு. நான் தான்ப்பா பிதா அப்படின்றத அவர் காமிக்கும் போது பிராக்டிக்கலா வசனங்களை காமிச்சு கூப்பிட்டு, பாருப்பா எல்லாருமே பிராக்டிக்கலா இதுதான் நிறைவேற்றி இருக்கிறாரு, நீ இப்படிதான் நடந்தாகணும் அப்படின்னும் போது வசனத்தை அறிஞ்ச உடனே நான் எடுத்துதான் தீரணும், இல்லைன்னா அன்னிலிருந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்படும். தெரிஞ்சதுக்கு அடுத்து செய்யறது மகா பெரிய பாவம் இல்லைங்களா? நிறைவேற்றணும் இல்லைங்களா? ஏசப்பா என்ன பண்றாரு? யோவான் ஸ்நானிகன் கிட்ட வந்து இப்படியாக நம்ம எல்லா சத்தியத்தையும் நம்ம நீதியும் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அந்த நீதி எங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தானியேல் புத்தகத்துல 9வது அதிகாரத்துல அவர் இப்படி வந்து எல்லா நீதியும் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அந்த நீதியை குறிச்சு அவரே சொல்றாரு. ஏசப்பா முதலாவதா ஞானஸ்தானம் அப்படின்றது அவசியங்களா, தேவைங்களா? அவரே பரிசுத்தர் தானே, பாவத்தை பாராத சுத்த கண்ணர் தானே. அப்படிப்பட்ட சுத்த கண்ணரா இருக்கிற அவருக்கே ஞானஸ்தானம் என்கின்றது வேத வசனத்தின் அடிப்படையில அந்த வார்த்தையை அவரே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நமக்கே அதை வந்துட்டு அவருடைய எக்ஸாம்பிள் மூலியமா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்ததுக்கு அடுத்து இல்ல நான்லாம் ரசிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, நான் எங்கிட்ட ஆண்டவர் அப்ப பேசி இருக்கிறாரு, இதன் மூலியமா பேசினார். அது தெரியாத நாட்களில் அறியாத நேரங்களில் நான் செய்தது தேவன் கண்டும் காணாதவராக இருந்துட்டாரு. ஆனாலும் தன்னை குறித்து சாட்சி கொடுக்காம இல்லாம அவர் எப்படியோ இந்த சத்தியத்தை எல்லாத்தையும் எனக்கு தெரிவிச்சிட்டாரு. அப்படின்னா நான் அதுக்கு கடமைப்பட்டிருக்கேன், நான் நிறைவேற்றுதான் தீரணும். நிறைவேற்றல அப்படின்னு சொன்னா நிச்சயமா மீண்டும் பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேச மாட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்க மாட்டாரு. அதுக்கடுத்து நான் மொரட்டாட்டம் பிடிச்சிட்டே இருந்தா பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு போயிருவாரு இல்லைங்களா? ஏன்னா வசனத்தை கீழ்படிச்சதுக்கு அடுத்து பரிசுத்த ஆவியானவரே கிடைச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மத்தாய் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. மத்தாய் 3வது அதிகாரம் 16வது வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஆமென். ஆமென். தேவ ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல புறாவை போல இறங்கினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. புறா வடிவத்துல அல்ல, புறாவை போல என்றால் பருந்து கொண்டு, அப்படியே ஒரு புறா வந்து மேலிருந்து விட்டா ஒரு மனுஷன் மேல வந்து இறங்கி நின்னா எப்படி நிக்கும், அது போல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினாரு. இதை யார் பார்த்தாங்க? அங்க இருக்கிற மக்கள் பார்க்கல, ஏசப்பா. அதனாலதான் வசனத்துல எழுதப்பட்டிருக்கும் தன்மேல் இறங்கி வருகிறதை அவர் கண்டார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இத வசனத்தை அறியாத, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாத, இதோ இந்த உலகத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக தங்களை உபதேசகர்களாக ஜனங்க முன்னாடி சொல்லிக்கொண்டு தங்களை ரெவரண்ட் என்றும் ப்ராஃபிட்ஸ் என்றும் அவங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிற அநேக பேர் பாத்தீங்களா? 3 பேர் தெரியுது அப்படின்னுவாங்க. 3 பேர் அங்க இருக்கிறவங்களுக்கே தெரியல, இவங்களுக்கு வசனத்தை வாசிக்கும் போது கூட புரியாம இதான் தெரியுது பாருங்க அப்படின்னுவாங்க. ஏசப்பா தான் அதை பாக்குறாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏசப்பா பார்த்தாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கே அப்படின்னு சொன்னா இது நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு தான் எழுதியிருக்கிறார். நம்ம ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அடுத்து நம்மளுடைய பாவங்கள் எழுவத்தின் பாவத்துக்கு நாம் மறித்து பரலோகத்தின் நீதிக்கு பிழைக்கும்படியாக எந்திரிக்க போறோம். அப்போ பாவம் பரிகரிக்கப்பட்டா தேவனுக்கும் நமக்கும் உண்டான அந்த உறவு அங்கிருந்து தான் ஆரம்பிக்கப்படுது. நம்ம பாவங்கள் கழுவப்பட்டதுக்கு அடுத்து நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக அவர் இறங்கி வந்துருவாரு அப்படின்றத காமிக்கிறதுக்காகத்தான் ஏசப்பா அவருடைய எக்ஸாம்பிள் நம்மளுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக எழுதின வசனம் தான் இது எல்லாமே. இல்லைன்னா இயேசுவின் மேல வந்து இறங்கினார், கர்த்தர் மேல் வந்து இறங்கினார் அப்படின்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பிராக்டிக்கலா அவர் அந்த விஷயங்களை நம்மளுக்கு புரிஞ்சு கொள்ளும்படியா தான் எழுதி வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படின்னா ஞானஸ்தானத்துல பாவம் கழுவப்பட்டதுக்கு அடுத்து நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பாரு அப்படின்றதுக்கு இது நல்ல ஒரு சாட்சியான வசனம் தான். அதுக்கடுத்து மத்தாய் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஏசப்பா ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அடுத்து அவர் பிசாசினால பரிசோதிக்கும்படியாக ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு சென்றார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். என்னதுங்களா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவிதான், ஆமாதான். ஆனா இங்க 2 நபர்களை போல பிரித்து எழுதுகின்றதுக்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால் இங்க காரியத்தின்படியாக அவர் பரிசுத்த ஆவியானவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறத நமக்கு காமிக்கும் போதுதான் நாமக்குள் அவர் எப்படி செயல்படுவார், எப்படி பேசுவார், எல்லா காரியங்களும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த அந்த நாட்கள்ல அவர் அந்த 30 வயசு வரைக்குமே நார்மல் ஹியூமனா இருந்தாரு. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் தான் சரீர வடிவத்துல உலகத்துல இந்த உலகத்துல வாழ்ந்து வந்தார், உண்மைதான். அதுக்கு அடுத்து அவர் மேல் பரிசுத்த ஆவியானவராக உன்னதத்திலிருந்து அவருடைய தெய்வத்துவத்தின் பெலன் என்கிறது அவருடைய மாம்சத்தில் அவர் இருந்த அந்த நாட்களில் அவர் கீழ்ப்படிந்து தம்முடைய வசனங்களை நிறைவேற்றுகிறதன் மூலியமாகவே அவருக்கு தம்முடைய தேவன் பெலன் என்கிறது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததும் கூட உண்மைதான். அந்த தேவனுடைய பெலன் என்கிறத அவர் மேல் எப்பொழுது இறங்கி வந்தது என்றால் ஞானஸ்தானத்துக்கு அடுத்துதான் என்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. ஆனா இங்க பாருங்களேன், பிசாசினால் பரிசோதிக்கும்படியாக ஆவியானவர் வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு சென்றார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இத பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக தேவ ஆவியானவரே அழைத்து கொண்டு செல்வாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா. நம்ம ஞானஸ்தானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த வீட்டுல யாருக்கு பிள்ளையா இருந்தோமோ, எந்த நண்பர்களுக்கு நண்பர்களாக இருந்தோமோ, எந்த வேலையில ஒரு எம்ப்ளாயா இருந்தோமோ, இதே ஜெர்னி மீண்டும் நம்மளுக்கு இந்த உலகத்துல இருக்க போதுதான். ஆனா அந்த பழைய மனுஷனுடைய சுபாவத்தின்படி அல்ல. இப்போ இது எல்லாத்தையும் நான் எப்படி வந்துட்டு செய்யாம இருக்க போறேன்? ஃபர்ஸ்ட் இருந்த அது போல என்னோட சுபாவங்கள் இல்லாதபடிக்கு இவங்க எல்லாரும் முன்னாடியுமே நான் வேறுபட்டவனா இருக்கணும் இல்லைங்களா? அப்படி நான் வேறுபட்டவனாக தேவனுடைய வார்த்தையின் படியாக இருக்கும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? நம்மள
ஆமா, பிசாசினால் பரிசோதிக்கும்படியா, வாடா வந்து ஸ்மோக் பண்றா, ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு இருந்தா இல்லையா, குடிச்சிட்டு இருந்தா இல்லையா, வாடா இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, இல்லப்பா என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்திக்க கூடாது, என் சரீரத்தை கெடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாதுப்பா, என் கண்கள் வந்துட்டு சரீரத்தின் தீபம் என்று சொல்லி இருக்கிறாங்கப்பா, அதை தீட்டுப்படுத்துறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாதுப்பா, இல்லப்பா தேவனுடைய சாயனால உண்டாக்கப்பட்ட அந்த மனுஷனை நான் பரிகாசம் செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பரிசோதனையிலையும் ஜெயிச்சுட்டே போவோம். இப்படிதான் ஏசப்பா நம்மள ஒவ்வொரு இதுலயும், என்னடா இது என்னுடைய சுபாவமா இது அப்படின்னு சொல்லி நம்மை நாமே மெய்மறந்து பார்க்கும்படியா செய்வாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் பிசாசை ஜெயிச்சுட்டே போயிட்டு இருப்போம். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரே வாண்டடா கூப்பிட்டுட்டு போறாரு இல்லைங்களா. 40 நாள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் ஏசப்பா நம்மள அழைத்து சென்று கொண்டிருப்பாரு. சோதனை என்கிறது எப்போ வரைக்கும் இருக்கும்? டெம்டேஷன் அப்படின்றது ஒரு விஷயத்த விரும்பிட்டு இருக்க அப்படின்றது, வெறுத்ததுக்கு அடுத்து அது உங்களுக்கு டெம்டேஷனே கிடையாது. அவங்க என்ன வித்தா எனக்கு என்ன, அதை பத்தி அவங்க எங்க ஸ்மோக் பண்ண எனக்கு என்ன, அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட மைண்ட்லயே இல்லை அப்படின்றது போல இருக்கும் இல்லைங்களா. அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா. ஆனா ஏசப்பா வந்துட்டு பாவத்தை பாராத சுத்த கண். ஏசப்பா கிட்ட அவன் வந்துட்டு வசனத்தை மீறும்படியா அநேக சோதனைகளை செய்யறான். நம்மளையும் அவ்வளவுதான். பிராக்டிகல் லைஃப்ல நிறைய வசனங்களை நம்ம மீறும்படியா அவன் வந்துட்டு நம்மை சுற்றி இருக்கிற அவனுடைய கருவிகளா இருக்கிற மனுஷர்களை பயன்படுத்தி, சூழ்நிலைகளை பயன்படுத்தி அநேக காரியங்களை செய்ய முயற்சி எடுப்பான். ஆனா அந்த எல்லா முயற்சிகளையும் அவன் தோல்வி மட்டும்தான் சந்திப்பான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட நம்மளுக்குள்ள இருப்பாரு. அவர் நம்மளை பலப்படுத்திட்டே போவார். அப்போது மாத்திரம் நம்ம யாரு அப்படின்ற அந்த பகுத்தறிவே நம்மளுக்கு வரும், நாம் தனிமையில இல்லை அப்படின்னு சொல்லி. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 10வது அதிகாரம் 38வது வசனத்துல ஏசப்பா எப்படி வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமேன். ஆமேன். என்னங்களா, நசரேயனாகிய இயேசுவை அப்படின்னு சொல்லி ஏன் எப்படி அறிமுகப்படுத்துறாரு பேதுரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நார்மல் ஹியூமன் அதான் ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு சர்வசாதாரணமான மனுஷனாக ஸ்திரீயில் பிறந்தவராகத்தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதனாலதான் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலையும் வல்லமையினாலையும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவினால் நிரம்பியிருந்தார், ஆம் உண்மைதான். வல்லமையினால் நிரம்பியிருந்தார், ஆம் உண்மைதான். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மையை செய்கின்றவராக சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த தம்முடைய தெய்வத்தின் பலன் அவர் மேல் இறங்கி வந்ததுக்கு அடுத்துதான் அவர் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சார். சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சார், பிணியாளிகளை சொஸ்தமாக்க ஆரம்பித்தார், எல்லா காரியங்களையும் அவர் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்படிப்பட்ட பலன் அவருக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய பரிசுத்த ஆவியினால தான். இப்படிதான் நம்மளுக்குள்ளேயும் அவர் பரிசுத்த ஆவியானவராக இறங்கி வந்ததுக்கு அடுத்துதான் நாமும் நன்மையை செய்கின்றவர்களாக சுற்றி தெரிய ஆரம்பிப்போம். சுபாவத்தின்படி நம்மளுடைய பழைய வாழ்க்கையில நம்ம பெருசா வந்துட்டு நிறைய பேரோட நம்ம வந்துட்டு பேசுறவங்களா இருந்திருக்க மாட்டோம். தனிமையாவே இருந்து பழகினவர்கள் போல இருப்போம். நிறைய சந்தேகமும் குழப்பமும் பயமும் ஒரு நம்பிக்கையே இல்லாதவர்கள் போல பதட்டம், இது போலலாம் இருந்திருக்கலாம். இது எல்லாமே பழைய வாழ்க்கையில. ஆனா ஏசப்பா நம்மளுக்குள்ள வந்ததுக்கு அடுத்து நம்மளுடைய சுபாவமே முழுசாவே மாறிடும். இன்ஃபேக்ட் இப்ப இந்த செய்தி எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கிற நான் வந்துட்டு ரொம்ப சைலண்ட், யாருக்கிட்டையும் அதிகமா பேச மாட்டேன், ரொம்ப தனிமையில இருக்கிறதுக்கு தான் விரும்புறேன். இது ரொம்பவே வந்துட்டு எனக்கு எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்றதாகட்டும், இல்லைன்னா எல்லாருக்கிட்டையும் போய் பேசுறதாகட்டும், இதெல்லாம் என்னால முடியாது அப்படின்றது போலாம் நினைப்பேன். எல்லாரும் போலயும் நான் வந்துட்டு பேசுறதோ இது எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்றது போல நினைப்பேன். ரொம்ப வந்துட்டு கூச்சப்படுவேன். இப்படி இருக்கிற எனக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது முழுசாவே சுபாவத்தையே மாத்திட்டார். ஏன்னா அவருடைய சாயல் இல்லைங்களா, அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. ஆமென். நான் என் சுயமாக நான் ஏதொன்றையும் பேசாமல்
என்னை அனுப்பி வைத்தவர் எனக்குள்ள இருந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்றது போலதான் நான் நியாயம் தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஏசப்பா என்னன்னு சொல்றாருன்னா, நான் ஒரு கான்வர்சேஷனும் பேசும்போது, ஒருத்தர் என்கிட்ட எதனா கேட்கும்போது பேசும்போது, நான் உள்ளேயே எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர்கிட்ட கேட்டு நான் ஒவ்வொரு விஷயங்களா பேசுறேன் அப்படின்றாரு. பிதாவின் ஆவினுடைய உதவியோட பேசுற, இதுக்கு எப்படி பதில் கொடுக்கலாம், இதுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படின்றது போல அப்படி பேசுற அப்படின்றாரு. அப்படின்னா அவரு வந்துட்டு சிறியவர் என்றும், ஐயோ அவருக்குள்ள இருக்கிற ஆவி பெரியவர் என்றும், 2 நபர்கள் என்றும் இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக எழுதப்பட்டது கிடையாது. நம்மளுக்குள்ள இப்படிதான் இருக்கும். நாம் சுயமாக ஏதொன்றையும் செய்யாதபடிக்கு பிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்து எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி பதில் கொடுக்கணும், என்னத்தை பேசணும் அப்படின்றத அவர் தான் நம்மளுக்கு உதவி செய்து இப்படி பேசணும், இந்த இது போல நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாரு. இது போல வசனங்கள் நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு. யோவான் 12வது அதிகாரம் 49வது வசனத்தை வாசிங்க. யோவான் 12:49. நான் சுயமா பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். ஆமேன். ஆமேன். கட்டளையிட்டார் அப்படின்னா பரலோகத்திலிருந்து கட்டளையிட்டது அல்ல, அவருக்குள்ள இருந்து அவருடைய தெய்வ பலன் என்கிற பிதாவின் ஆவியோட அவர் அந்த பலத்தோட கூட அவருக்கு கட்டளைகள் போடப்பட்டிருக்கு. நீங்க இப்படித்தான் பேசணும், நீங்க இப்படித்தான் வந்துட்டு உபதேசிக்கணும் அப்படின்னு சொல்லி. இங்க 2 நபர்கள் அல்ல, புரிஞ்சுக்கணும். அவர் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் எழுதியிருக்கிறாரு. நம்மளுக்குள்ளேயே இப்படிதான் ஆவியானவர் செயல்படுவாரு. பார்ப்பா இந்த இடத்துல ஒன்னும் பேசாத, நீ இதோ இப்படி பேசினா அவர் கஷ்டப்படுவோம் அப்படின்றது போலையும், இல்லப்பா இந்த விஷயத்த நீ கடிஞ்சுக்கோ, இதோ இந்த வார்த்தையின்படி இவரு ரொம்பவே வந்துட்டு இப்படி இதா இருக்காங்க, இல்ல பேசும்போதே கிளியராவே காமிப்பாரு. நிறைய வாட்டி வந்துட்டு இந்த ஹீவில் ஸ்பிரிட் உள்ள இருக்கும்போது மனுஷன் அவர் கட்டப்பட்டிருக்கிறாரு அப்படின்றத தெரிவிக்கும் போது அப்படியே இந்த முதுகுல அப்படியே ஒரு சூடா ஒரு ரியாக்ட் ஆகுறது போல ஆவியானவர் அப்படியே உள்ளத்துக்குள்ள ஒரு இறுக்கமா பிடிச்சது போல காமிப்பாரு. இதை பாருப்பா நீ பேசிட்டு இருக்கிய, அவருக்குள்ள ஹீவில் ஸ்பிரிட் இருக்கு, நீ என் பேரை சொல்லு, கட்டளையிடு அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாரு. நிறைய விஷயங்கள் இப்போ எனக்கு நடந்ததை நான் என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்க முடியும். உங்களுக்குள்ளேயும் கூட ஏசப்பா இப்படிதான் எல்லா விஷயங்களும், நீங்க என்னத்தை பேசணும், என்னத்தை உபதேசிக்கணும், எந்த செய்யணும் எல்லாத்தையும் அவரே சொல்லுவாரு. ஏன்னா நம்ம தனிமையில ஏதோ போராட்டத்தை போராடிட்டு இருக்கோம், நம்ம தான் சாட்சி கொடுத்துட்டு இருக்கோம், பாரு இப்படி வந்துட்டு எவ்வளவுலாம் கஷ்டப்படுத்தி பாக்குறதுல அப்படின்றது போலலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சரி, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாங்க. யோவான் 14வது அதிகாரம் 10வது வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஆமென். ஆமென். அவருடைய மாம்சத்தன்மைக்கு கனம் என்கிறது போய் சேரக்கூடாது என்கிறதுக்காக, தன்னோட தெய்வத்துவத்துக்கு அந்த கனம் மகிமை போய் சேர வேண்டும் என்கிறதுக்காக, தேவனுடைய பலத்தினால தான் எல்லாவற்றையுமே செய்கிறதுனால அவருடைய தெய்வத்துவத்துக்கு தான் அந்த மகிமை போய் சேர வேண்டும் என்கிறதுக்காகத்தான் அவர் இப்படி பேசுறாரு. என்னன்னு சொல்லி, நான் என் சுயமா நான் எதையும் பேசல, இதோ நான் வந்துட்டு என் பிதா எனக்கு கட்டளை எடுக்கின்றதுபடியாகத்தான் இப்படி ஒவ்வொரு கிரியைகளையும் நான் நடத்துறேன். இதோ போ, இந்த இடத்துல வந்து ஊனமா இருக்கிற இந்த மனுஷன் இருக்கிறானே, இவனை எழுப்பு அப்படின்றதையும் உள்ளத்துல இருந்து ஒரு என்ன நம்ம உள்ளத்துல இருந்தே உணர்த்துவாரு. பாரு அந்த மனுஷன் பார்த்துட்டு இருக்க இல்லையா, அவன் மேல போய் தலைமையில கை வை, கமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாரு. ஏதோ இந்த மனுஷன் இந்த பாவத்துல கட்டப்பட்டு இருக்கிறாரு, இந்த விஷயங்களை அவர்கிட்ட சொல்லு அப்படின்னும் போது அவங்களே அதிர்ச்சி, எப்படி எனக்குள்ள இப்படி இருந்ததெல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமா இது பிரதர்ஸ் யாரெல்லாம் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற ஒரு அனுபவத்துல இது எல்லாத்தையும் செய்திருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீங்க கேட்டீங்கன்னா இப்படியேதான் நடந்தது. என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்த நிறைய விஷயங்களை இது எல்லாத்தையும் என் வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கேன். இதுக்கு நான் சாட்சியா இருக்கேன். ஏசப்பா வந்துட்டு சகோதரர்கள் அநேகர்கள் சாட்சிகளாக இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஏசப்பா கொடுத்திருக்கிறார். பாரபட்சம் அப்படின்றது இந்த இடத்துல கிடையாது. ஏசப்பா கடைசி நாட்களில் எல்லா ஜனங்க மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னது போலவே, யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோமோ இப்படி அவர் ஒவ்வொருத்தர் மேலேயும் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இப்படிதான் உதவி செய்வாரு. யோவான் 8வது அதிகாரம் 28 29. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை
நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆமென். ஆமென். அவருடைய மாம்சத்தன்மைக்கும் அந்த தெய்வத்தன்மைக்கும் உண்டான அந்த உறவின் ஐக்கியம் எப்படி உறுதிப்படுது அப்படின்றத அவர் சொல்றாரு பாருங்களேன். இதோ நான் சுயமா எதுவுமே பேசல, எனக்குள்ள பிதா இருந்து கட்டளையிடுற எல்லாவற்றையும் தான் நான் செய்தேன், உபதேசித்தேன், பேசினேன் அப்படின்றது உங்களுக்கு அதுக்கு அடுத்து புரிய வரும். நான் வந்துட்டு தனிமையில கிடையாது. இதோ என் பிதாவுக்கு சித்தமானதை மட்டுமே நான் செய்யறதுனால அவர் தனிமையில என்னை விட்டு விடுறதே கிடையாது. நான் ஒண்டியா இல்லை, எப்போ அவர் என்னோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இது நமக்காக எழுதப்பட்ட வசனங்கள் தான். நம்ம புரிந்து கொள்ளுதலுக்கு நம்ம அவருக்கு கீழ்ப்படிஞ்சு எப்பெல்லாம் நடப்போமோ, இன்னைக்கு ஒரு கெட்ட வார்த்தை பேசுற சூழ்நிலை வந்தாலும் இப்படி அதட்டுனா தான் வேலை நடக்கும், இப்படி பேசினா தான் புரிஞ்சுப்பாங்க, இப்படி மன்னிக்காம 4 நாள் முறப்பா மூஞ்சி வச்சிருந்தா அதுக்கு அடுத்து அவங்களுக்கு புரிய வரும் அப்படின்றது போல மாம்சத்தின் தன்மை அநேக விஷயங்களை நம்மளுக்கு சொல்லலாம். ஆனா ஆவியானவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது போலவே அந்த நேரத்திலேயே நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். அந்த நேரத்திலேயே நம்ம வந்துட்டு வாயை சுத்தத்தோட கூட காத்துக்கொள்வதற்கு ஆண்டவர்கிட்ட உதவிக்கு சுத்தத்தோட கீழ்ப்படுத்தலோடு கூட அவரோட பயத்தோட நடக்க ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவருக்கு பிடித்தவைகளை நம்ம செய்கிறதுனால அவர் தனிமையில விட்டு விடுறது கிடையாது. எல்லா நேரத்திலயும் நம்மளுக்குள்ளேயே இருக்கிறாரு. ஒரு நாள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சாய்ந்த ஒரு ஒரு கட்சிக்காரர் அவர் வீட்டுல உட்கார்ந்து இருந்தாரு. உட்கார்ந்து இருக்கும்போது சரி ஆண்டவர் குறிச்சு பேசினா அப்படிப்பட்டவர்களை எதிர்க்கிறது போல இருக்கிற ஒரு கம்யூனிட்டியில இருக்கிறவங்க, அப்போ அவங்க என்னன்னு சொல்லி நினைக்கிறாருன்னா ஆண்டவர் பத்தி அது இதுன்னு சொல்லி எதுனா மதத்தை குறிச்சு பேசினா இவரை விடுறது வேணாம் அப்படின்றது போல அவங்க உள்ளத்துல நினைக்கிறாரு போல. ஆனா எதுவுமே பண்ணல. நாங்க பாட்டுக்கு நாங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அங்க ஒரு ப்ராப்ளம் இல்ல, ஒரு சகோதரர் இருக்கிறாரு. சரிப்பா ஒரு நார்மலா ப்ரே பண்ணலாமா அப்படின்னு சொன்னா, சரி ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி நார்மலான ப்ரேயர் தான், எதுவும் பிசாசு துரத்தவும் கிடையாது. நார்மலா ஏசுப்பா இந்த சகோதரர்களை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்றது போல பேசினா, இந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து இவருக்கு இப்படி நம்ம கஷ்டப்பு கொடுக்கலாம், இவரை இப்படி இது பண்ணலாம் அப்படின்றது போல எண்ணத்தை கொண்ட அந்த சகோதரர் ஒரு 2 மணி நேரமா மூச்சு பேச்சு இல்லாம கம்ப்ளீட்டா பிளாங்கா விழுந்து கிடந்தாரு. அவங்களுக்கு ப்ரேயரே பண்ணல. ஏன் அவர் வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் அந்த ஒரு கஷ்டத்துல வந்திருந்தாரோ அவர் எனக்கு சித்தி பையன் ஆகணும், அந்த சித்தி பையனுக்கு ஃப்ரெண்டு தான் அவரு. ஆனா அவர் முன்னாடி பேசுறது வேணான்னு சொல்லி மாம்சத்துல ஒரு பலவீனமா ஒரு பயம் அப்படின்றது இருந்தாலும் ஆவியானவர் நீ பேசித்தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் முடியாதுப்பா, ஆனாலும் நான் இதை பத்தி பேச மாட்டேன், வேணா ஒரு ப்ரே பண்ணிடுறேன் அப்படின்னா ஆவியானவர் காமிச்சு கொடுத்தாரு. நான் உன் கூட தானே இருக்கேன், எதுக்காக பயந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இது என்னுடைய விஷயத்துக்காக மட்டுமே சொல்லல பிரதர்ஸ். மாம்சத்துல பெருமை பாராட்டிக்குள்ள ஏதொன்றும் கிடையாது. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கு மட்டும்தான் செலுத்தப்படணும். நம்ம கீழ்ப்படத்திலோட நடக்க ஆரம்பிச்சோன்னா, அவருடைய பயம் என்கிறது நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா, எல்லா நேரத்திலையும் நம்மை சூழ்ந்து இருப்பார் அவர். யாரும் தொடர்றதுக்குள்ள எண்ணத்துல பேசும்போது ஒரு இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க போற இடத்துலயே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சகோதரர் கேட்க மாட்டாரு அப்படின்றத ஆண்டவர் கிளியராவே சொன்னாங்க. இல்ல இன்னொரு சகோதரர் கட்டாயப்படுத்தி இல்ல நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி, சரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, சரி இந்த சகோதரருக்காக சொல்லலாம், இவரு வேதனைப்பட்ட கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களால தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாம அவங்க வாயில இருந்து தூசணமான வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறது போல எதுனா வார்த்தைகளை பேசிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டுறதுக்காக பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்பாட்லயே எனக்கு வாய் வரல அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டாரு. ரோட்லயே நடந்தது. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை கிடையாது. இதெல்லாமே கண்ணால பார்த்தது, உணர்ந்தது, எங்க வாழ்க்கைகள்ல பார்த்த விஷயங்கள். இது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நடக்கும். யாரும் நம்ம மேல கை வைக்கிறதுக்கு இயேசுப்பா சர்வசாதாரணமா யாரையும் நம்மளை திட்டுறதுக்கெல்லாம் விடமாட்டாரு. நம்ம கீழ்ப்படுதலோட நடந்ததுனாலே அவர் நம்மளோட இருப்பாரு. அதனாலதான் எலிஷா கிட்ட பேசும்போது அந்த கேஜி அப்படின்ற அவன் கை கீழே இருந்த அந்த ஒரு சீஷன் இல்லப்பா இவ்வளவு பேரு அசீரியர்கள் வந்திருக்கிறாங்களே, நம்ம எப்படி இவங்களை எதிர்க்கிறது, இவங்க அவ்வளவுதான் நம்மளை கொண்டு போட்டுருவாங்கன்னா, இல்லப்பா அவங்க கிட்ட இருக்கிற சேனை காட்டிலும் நம்ம பக்கமா இருக்கிற சேனை மிகவும் பெருசு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அவனுடைய கண்கள் திறக்கும்படியா அவர் ஜபிக்கும் போது அவர் கண்கள் திறந்து பார்க்கும்பொழுது ரதாசுவங்களோட அவரை காக்குறதுக்காக ஆண்டவர் தன்னுடைய
அக்னிமயமான ரதாஸ்வங்களோட தூதர்களுடைய சேனை சூழ்ந்து இருந்துச்சாம் அந்த இடம் ஃபுல்லா. அப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்க்கறதுக்கு சர்வசாதாரணமாகத்தான் இருப்போம். ஆனா நம்மளை சுற்றிலும் அவருடைய தூதர்களுடைய கூட்டத்தை அக்னிமயமான ரதாஸ்வங்களோட நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் காத்து வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருப்பாரு. நம்ம நினைப்போம், பாருப்பா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு போறோம், இல்ல நான் தான் என் சுயபலத்தினால இவங்களை சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. எதுவுமே கிடையாது. பின்னாடி வேற விஷயம் நடந்துட்டு இருக்கும். அவர் தான் நடத்திட்டு இருப்பாரு. சரி, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாங்க. யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். என்னிடத்திலிருந்து சமாதானமா இருங்கள் என்று சொல்லித்தான் நான் இந்த எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு. இது ஓவரலா நீங்க இப்படி எனக்கு சாட்சி கொடுக்கணும் எல்லா சூழ்நிலையிலையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, உண்மைதான். ஆனா என்னிடத்திலிருந்து சமாதானமா இருங்கள்னு சொல்லி நீங்க தயங்காதீங்க, கலங்காதீங்க, ஏதோ நாங்க எதிர்பார்க்காதது எனக்கு நடந்துடுச்சு அப்படின்றது போல எல்லாம் திகையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்துட்டேன். ஆனா நான் ஜெயிச்சது போலவே நீங்களும் கூட ஜெயிப்பீங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் எல்லா நாட்களும் நான் உங்களோட இருக்கேன். இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை இயேசுப்பா பேசுறத அந்தந்த இடங்கள்ல எழுதியிருப்பாரு. மத்தாய் 28வது அதிகாரம் 20வது வசனத்துல எழுதியிருப்பாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் எல்லா நாட்களும் நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. மத்தாய் 1வது அதிகாரம் 23வது வசனத்துல பார்க்கும்போது இம்மானுவேல் என்கிறதுக்கு அர்த்தம் தேவன் நம்மோடு என்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அப்படின்னா தேவன் நம்மோட யுகத்தின் கடைசி பரியந்தம் வரைக்குமே, இந்த உலகத்தின் ஆயுசு நாட்கள் எவ்வளவு நாள் ஆண்டவர் நமக்கு விதித்திருக்கிறாரோ அந்த விதிச்சிருக்கிற அந்த நாட்கள் வரைக்குமே அவருடைய பரிசுத்தாவின் பலத்தோட கூட நம்ம சாட்சி கொடுத்துட்டே இருப்போம். அவர் கடைசி வரைக்கும் நம்மளோட இருப்பாரு. அதனால்தான் மீட்பு நாளுக்கு என்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி எபேசியர் 1வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? இப்படியாத்தான் அவரு நம்மளுக்கு. ஆனா பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, எப்பவும் நம்மளுடைய போக்கஸ் இருக்கு இல்லைங்களா, அதை திருப்புறதுக்காக வேற விஷயங்கள் மேல நம்ம அப்சர்வேஷன்ஸை திருப்பிட்டு நம்மளை தீட்டுப்படுத்திட்டா அவருக்கும் நம்மளுக்கும் உண்டான அந்த உறவு, அந்த கம்யூனிகேஷன் அது துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனால அவன் வேற விஷயங்களை மேல நம்மளுக்கு விருப்பங்களை முளைக்கும்படியா செய்வான். விருப்பங்கள் முளைச்சிடுச்சுன்னா ஆண்டவருடைய வசனத்தின் மேல நம்மளுக்கு வெறுப்பு உண்டாயிரும்னு சொல்லி தெரியும் அவனுக்கு. அதுக்கடுத்து கீழ்ப்படியாமை ஆட்டோமேட்டிக்கா வரும். அதனாலதான் இயேசுப்பா யாக்கோபு புத்தகத்துல கிளியராவே சொன்னாரு, அவனவன் தன் சுய இச்சைகள்னால இழுக்கப்படுறான்னு சொல்லி. அப்படின்னா எதை விரும்பணும் எதை விரும்பக்கூடாது தீர்மானிக்கணும், எதோட நான் நேரத்தை கழிக்கணும் எதுல நான் நேரத்தை கழிக்க கூடாது, எல்லா விஷயங்களையும் நம்ம நிர்ணயிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில. யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஆமென். ஏசுப்பா என்னன்னு சொல்றாருன்னு சொல்லி பாருங்களேன். இதோ நான் போகாவிட்டா ஏதோ அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சரீர வடிவத்துல இருக்கிற அந்த தேவன் இதோ வானத்துக்கு போய் பரிசுத்த ஆவியானவர் என்கிற வடிவத்துலதான் அவங்க மேல இறங்கி வரப்போறாரு. அவர் போகாவிட்டால் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம், அவர் இந்த உலகத்தில் இந்த நம்மளுடைய பாவத்துக்காக மரிக்கணும். அப்படி அவர் பாவத்துக்காக மரித்து போகாவிட்டால் இதோ அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கிடைக்காது. அததான் இயேசுப்பா சொன்னது, இதோ நான் போகாவிட்டால் அந்த தேற்றரவாளன் உங்ககிட்ட வரார் அப்படின்னு சொல்றாரு. அந்த தேற்றரவாளன் அப்படின்னு சொல்றதுனால 2 நபர்கள் கிடையாது. இது தேவனுடைய பாஷை. அவர் எந்த ஒரு காரியத்தை அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறாரோ அதை நிர்ணயிக்கிறதுக்காக அப்படியாக அவர் வரும்பொழுது அவர் தன்னை ஒரு பழைய உடன்படிக்கைகள்ல எழுதப்பட்டிருக்கும். பழைய நிருபத்துல நம்ம பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மோசியின் ஆகமத்துல நம்ம எக்ஸோடஸ் யாத்திராகமத்துல நம்ம பார்க்கும்போது அந்த முச்சடியில நெருப்புல கர்த்தர் தோன்றினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அதையே நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 7வது அதிகாரத்துல வாசிக்கும் போது ஸ்தேஃபான் என்னன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ முச்சடியில் தோன்றின அந்த தேவ தூதன் மூலியமாக அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. என்னப்பா முச்சடியில் தோன்றின கர்த்தருடைய தூதனா? கர்த்தர் தானப்பா தோன்றினார். அந்த முச்சடியில் இருந்து தான் நான் இதோ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, மகா தெய்வத்துவத்தின் வல்லமையோடு அவர் வராமல் ஒரு தூதனை போல, கர்த்தருடைய தூதனை போல
வல்லமை குறைந்தவராக அந்த இடத்தில் தம்மை வெளிப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய மகா மகிமையை யாரொருவரும் கண்டு உயிரோடு இருக்க முடியாது இல்லைங்களா? நிறைய இடங்கள்ல ஏசப்பா இப்படி பேசுவாரு அவர் அப்படின்னு சொல்லி. ஏன் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு கூட போகும்போது ஆபிரகாமு காட்சி கொடுத்திருப்பாரு. 3 தூதர்கள் வந்தது போல அதுல ஒரு தூதர் கர்த்தருடைய தூதனானவராக கர்த்தர் தான் வந்திருப்பாரு. வந்திருக்கும் போது அங்க அடுத்த வருஷம் நான் வரும்போது சாராளுக்கு பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஆகார் அந்த விஷயங்களை கேட்டு சாராள் வந்துட்டு சிரிக்குவாங்க. சாராள் சிரிச்ச நேரத்திலேயே ஏசப்பா என்னன்னு சொல்லுவாருன்னா, கர்த்தர்னால ஆகாத காரியம் எதுனா உண்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. லிட்டரலா நினைச்சு பாருங்களேன். சொல்லணும்னா என்னன்னு சொல்லியிருக்கணும். என்னால் கூடாத காரியம் எதுனா உண்டோ அப்படின்னு தானே பேசியிருக்கணும். கர்த்தர் நாள் அப்படின்றாரு. அப்படின்னா அவர் யாரா வந்திருக்கிறார்? கர்த்தருடைய தூதனானவராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டது நிமித்தமாக அதை பிரித்து பேசுகிறார். இது போல நிறைய இடத்துல நிறைய வசனங்கள் இருக்கு. அது வேணா கண்டிப்பா ஆவியானோட துணையோட இன்னொரு பைபிள் ஸ்டடியில நம்ம பார்க்கலாம். அப்படின்னா ஏசப்பா சரீர வடிவத்துல இருக்கிற ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மரித்து போனாதான் பரிசுத்த ஆவியானவராக அவங்க மேல இறங்கி வர முடியும் அப்படின்றத ஏசப்பா சொன்னாரு இல்லைங்களா? லாஸ்ட் கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆமென். ஆமென். இதோ என்னங்களா, தேற்றரவாளன் எங்கிருந்து வராங்க, யாரோட பேர்னால அனுப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். என்னுடைய பேரினால் பிதா அனுப்பி வைக்கும் தேற்றரவாளன் வரும் பொழுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அந்த தேற்றரவாளனாக வந்து கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பேர் இயேசு இல்லைங்களா? என் நாமத்திலே பிதா அனுப்பி வைக்கும் தேற்றரவாளன் என்றால் இதோ அவர் இயேசு என்கிறது அந்த தேற்றரவாளனாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானுடைய பேர் இல்லைங்களா? இதே வசனத்தை நம்ம யோவான் 15:26 பார்க்கும்போது ஏதோ நான் அனுப்பி வைக்கும் தேற்றரவாளன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. என்னது? நான் அனுப்பி வைக்கிற தேற்றரவாளன். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 14:26 பிதா அனுப்பி வைக்கும் தேற்றரவாளன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா பிதாவும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 2 பேருமே தனித்தனி 2 நபர்கள் அல்ல, ஒருவர் தான் அப்படின்றத கிளியரா வசனம் உறுதிப்படுத்தி காமிக்குது இல்லைங்களா? அதுக்கடுத்து முக்கியமா இந்த வசனத்துல அந்த தேற்றரவாளன் வந்ததுக்கு அடுத்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உங்களை டீச்சிங் பண்ண ஆரம்பிப்பார், உபதேசிப்பார். அதுக்கடுத்து நான் சொன்ன எல்லாவற்றையும் சில பேர் மனப்பாடம் பண்ணணும், வசனம் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி எப்படி வந்துட்டு இந்த மல்டிபிளிகேஷன் பயட் பண்றது போல பயட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வசனங்களை கண்டிப்பா நம்ம வந்துட்டு உணர்ந்து வாசிக்கும் போது அது நம்ம இருதயத்துல இருக்கும். 2-3 வாட்டியை கூட உணர்ந்து அந்த உணர்வு வர்றது போல் நம்ம அந்த விஷயங்களை வந்துட்டு வாசிக்கிறது அதெல்லாமே நல்லதுதான். ஆனா நம்மளுக்கு ஞாபக சக்தி இல்ல பிரதர், எனக்கு எவ்வளவு வசனங்களை அறிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல சில பேர் சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒரு கருவி மட்டும்தான் இல்லைங்களா? ஒரு கழுதையை போலதான் இல்லைங்களா? அவர்னாலதான் இதெல்லாமே கூடும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். சகலத்தை குறித்தும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களுக்கு உபதேசிப்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஞாபக மருதி என்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லாதபடிக்கு அதுலயும் முக்கியமாக அவருடைய வசனங்களை அவர் சொல்லி உபதேசிப்பாரு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா முழு பைபிள் யாரெல்லாம் வந்துட்டு பேப்டிசம் எடுத்திருக்கிறோமோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறோமோ அவங்களுக்கு ஏசப்பா முழு பைபிளா நம்ம இருதயத்தின் பலகையில வந்து வாசம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 10வது அதிகாரம் 16வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். அந்த நாட்கள் வரும் பொழுது நான் அவர்களோடு செய்து கொள்கின்ற உடன்படிக்கை இப்படியாக இருக்கும். என்ன என்று சொல்லி கேட்டால், என்னுடைய வார்த்தைகளை கல்லின் மேல் அல்ல அவர்களுடைய இருதயமாகிய பலகையின் மேல் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது எழுத்தின்படி இராமல் ஆவியின்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆவியின்படியாக இருதயத்தின் பலகையில ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வாசம் செய்து கொண்டிருந்தவர் இன்னைக்கு நம்மளுடைய இருதயமாகிய பலகையில் வந்து வாசம் செய்து கொண்டிருக்கிறபடியினால்தான் நமக்கு தேவனுடைய ஆலயம் என்கிற பெயரை சூற்றி நமக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற பெயரையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா எப்படி எருசலேம் ஆலயங்கள்ல கீழ்ப்படியாம துர்செயல்கள் அந்த ஆலயம் தீட்டுப்படும் பொழுது
கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை விட்டு கடந்து போனது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது போலவே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாமும் இந்த உலகத்தில் சில பல இச்சைகளுக்கு உள்ளாகி நம்மளுக்குள்ள கீழ்ப்படையாம வந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோட பேச முடியாது, தொடர்பு கொள்ள முடியாதுன்றதுனால பிசாசு இன்னைக்கு வரைக்குமே போராடிட்டு இருக்கான். பிரதர், பிசாசை முடிச்சுட்டா எல்லாமே முடிஞ்சிருமே பிரதர், பிசாசே இல்லைன்னா நம்ம வந்துட்டு தப்பிச்சிருவோம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிசாசு பாவத்தை விழுதுனானு. அப்போ எந்த பிசாசு வந்து பிசாசை பாவத்துல விழ வச்சுச்சு? பிசாசு நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு சமமாவேன் அப்படின்றது போலெல்லாம் நினைச்சானே. அப்படின்னா அவனுக்குள்ள எழும்புன அந்த இச்சை தானே மிகப்பெரிய எதிரி. ஆசை என்கிற இச்சை தான். பிசாசு போறதுனால பிசாசு என்கிறவன் அவன் எப்படி இருப்பான்னா, ஆசைகளை தூண்டி விடுகின்றவனை போலதான் அவன் செயல்படுறான். அது ஆசைகளை தூண்டி விடும் பொழுது அதை நாம் செய்து கீழ்ப்படையாமைக்குள்ள போகும் பொழுதுதான் அவனுக்கு நம்ம மேல அதிகாரம் வரும். அதனாலதான் நம்மளுடைய அப்சர்வேஷன் சென்ஸ், கர்த்தருடைய வேத வசனங்களை காலையும் மாலையும் தியானிக்கின்றவன், அதன்படி நடக்கின்றதுக்காக வாசிக்கின்றவன் மிகவும் பாக்கியவானாக இருப்பான். அவன் எல்லா நேரத்திலையும் கூட கனி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. ஓகே, ஏசப்பா இவ்வளவு நேரமும் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பைபிள் ஸ்டடி இருந்துச்சுன்னா வேணா இதை பார்ட் 2 போல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஒரு ஃபைனல் பிரேயரை நானே ஒப்பு கொடுத்து ஒரு பிரேயர் பண்றேன். ஸ்தோத்திர ஏசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஏசப்பா இந்த இரவு நேரத்தில் உமது பரிசுத்த ஆவினால் ராஜா உன் பிள்ளைகளாகிய எங்களுக்கு உபதேசித்தீங்க. ஆம் ராஜா, எங்களை சீர்படுத்தினீங்க, அதற்காக உமக்கு நன்றி. நாங்க தனிமையில யாரொருமே கிடையாது என்கின்றத நீங்க உங்க வசனங்கள் மூலியமாக காமித்து, அப்பா நாங்கள் தனிமையை உணர்கின்றதை போல இருந்தால் அதுக்கு காரணம் எங்களுடைய கீழ்ப்படியாமைகள் என்றோ எங்களுடைய அவிசுவாசம் என்கின்றதையோ நீங்க அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவினால் அப்பா கண்டித்து உணர்த்திருக்கிறீர் ராஜா. ஆம் கர்த்தரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மீட்பு நாளுக்கென்று முத்திரையாக பெற்றிருக்கிற உம்முடைய பரிசுத்த ஆவியினால் ராஜா உன் பிள்ளைகளாகிய எங்களை வழி நடத்தும் ராஜா. அப்பா இதோ ராஜா தகாத வார்த்தைகளும், அப்பா இதோ ராஜா உங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகளும் எங்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. ஆம் ராஜா, மீட்பு நாளுக்கு என்று முத்திரையாக பெற்றிருக்கிற உங்களை ராஜா எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற உலக ரீதியான அந்த வார்த்தைகள் மூலியமாக துக்கம் செய்யக்கூடாது என்று சொல்லி அப்பா எங்களுடைய வார்த்தைகள் ராஜா அப்பா பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர் ராஜா. ஆம் ராஜா, எங்க வாயை அப்பா நீங்க அப்பா பலிபீடத்துக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறீரே தகப்பனே. ஆம் ராஜா, உம்மை நோக்கி கூப்பிடுகின்றதுக்கு, அப்பா என்கின்ற அழைக்கின்றதுக்கு எங்களை தகுதிப்படுத்துகின்ற வேலையை அப்பா எங்களை தகுதிப்படுத்தி எங்களை இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு முன்பதாக ராஜா அப்பா நாங்கள் அப்பா மிகவும் சிறந்தவர்கள் என்றும் அப்பா நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்றோ புகழப்படுகின்றதுக்காக அப்பா உங்களை பின்படுகின்றவர்களை போல உலகத்தின் அப்பா சில எதிர்பார்ப்புகளுக்காக உங்களை பின்படுகிறவர்களாக இருந்தால் நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்தி கொண்டு நாங்கள் ராஜா நரக பாதாளத்துக்கு தள்ளப்படுகிறவர்களை போல நாங்கள் மாறிவிடுவோம். ஆனால் அப்பா நாங்கள் இந்த உலகத்தின் மனுஷர்களால் தூற்றப்பட்டாலும், இந்த உலகத்தின் மனுஷர்களால் புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் அவமானங்களை சந்தித்தாலும் அப்பா என் தேவனாகிய கர்த்தரே எங்களுக்கு உங்க பிள்ளைகளாக நாங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கும்படியாக எங்களை தகுதிப்படுத்துகின்ற அந்த சூழ்நிலைகள்ல எங்களை நடத்தி கொண்டு செல்லுங்க. அது எப்படிப்பட்ட வேலை, எப்படிப்பட்ட வீடு, எப்படிப்பட்ட படிப்பு, எல்லாமே உங்களுடைய தயவுள்ள சித்தத்தின்படி இருக்கட்டும். அந்த சித்தத்துக்குள்ள கஷ்டமே இருந்தாலும் அந்த கஷ்டத்துல எங்களை சுமக்கின்ற நீங்க இருக்கீங்கன்ற விசுவாசத்தோட நாங்க உங்களுக்கு எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்க எங்களை அப்பா அழைத்து கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த பாதையிலிருந்து நாங்கள் கடந்து போனால் மட்டும்தான் தகப்பனே எங்களுக்குள்ள நாங்கள் யார் என்கின்ற அந்த உணர்வு எங்களுக்கு கிடைத்து எங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த ஜன்ம சுபாவங்கள் என்கின்றது மறைந்து உம்முடைய பரிசுத்த ஆவியை தரித்து கொண்டவர்களாக அப்பா இந்த உலகத்திலையும் அப்பா இந்த உலகத்தில் அந்தகார இருளினால் கட்டப்பட்டிருக்கிறவர்களை மீட்டெடுக்கவும் முடியும் தகப்பனே. ஆம் தகப்பனே, உம்முடைய சித்தம் என்கின்றது அப்பா பரமண்டலங்களில் நிறைவேறுகின்றதை போல உன் பிள்ளைகளாகி எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றும் என்று சொல்லி அப்பா உங்களை மன்றாடி வேண்டிக் கொண்டு அப்பா உம்முடைய திருக்கரங்கள்ல கூடி வந்திருக்கிற எல்லா என் சகோதர சகோதரிகளையும் அவங்களுடைய குடும்பங்களையும் அவங்களுடைய வேலைகளையும் அப்பா பிள்ளைகள் எல்லாவரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து இயேசு நாமத்துல வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட்.